நீங்கள் நிறைய படங்கள் இயக்கியிருக்கீங்க. ஆஸ் அ கிரிட்டிக் எனக்கு அது ஒர்க் ஆகலை. அப்படி இல்லை சார். அது யாருக்கு சேரணும்னு நம்ம எடுக்கிறோமோ அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் சார். வாங்க இன்னொரு வாட்டி வரேன், இன்னொரு வாட்டி வரேன், இன்னொரு வாட்டி வரேன், ஏதாவது ஒன்று பிடிக்காதா உங்களுக்கு? நாடோடிகள் கூட நான் வந்து ஒரு 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 சாராருக்கு இருக்க பிரச்சனை தான் தூக்குனேன். அது யூத்துன்றதுனால எல்லாருக்குமே போயிடுச்சு சார். இப்போ வெற்றி சார்கிட்ட போகும்போது வந்து இந்த டேட்டு இந்த 4 to 7 இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. அவர் 4 to 7ன்னு சொன்னார்னா முன்னாடி ஒரு 2 நாள் பின்னாடி ஒரு 4-5 நாள் வச்சுக்கிட்டு தான் போவோம். இதெல்லாம் ஓடவே ஓடாது அப்படின்னா. ஆனால் நான் வந்து என்னைய நம்பினேன். அரசு அங்கே கலைஞர் டிவியில் தேன்மொழியால், ஜெயா டிவியில் அலைப்பாயுது 3 மெகா பண்ணியிருந்தேன். இவ்வளவு பரபரப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் கூட ஓய்வில்லாத ஒரு நேரத்தில் சசி வந்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு 40 நாள் தேதி வேணும், சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் எடுக்க போகிறோம், தரையில் நீச்சல் அடிக்க சொல்கிறது, உன் மூஞ்ச கண்ணாடியில், இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம். வடிவேல் சார் வரும்போது தான் அப்போ தான் அந்த டைமில் தான் நானும் 92-93 வடிவேல் சார் கூடலாம் அவருக்கு உதவியாளராலாம் போயிருக்கோம். ஆக்சுவலாக மக்கள் விரும்புகிற படத்தை கொடுக்குறது ஒரு வகை சார், மக்களுக்கு தேவைப்படுற படத்தை கொடுக்குறது ஒரு வகை. This interview is presented by Title Sponsors GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. Powered by Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Mr. Gold, தரத்திலையும் அளவிலையும் no compromise. Darling AC திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் AC. வணக்கம். வணக்கம் சார். வெரி ஹாப்பி டு மீட் யூ. ஏன்னா நம்ம 2 பேருமே நிறைய நாளாக இதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க, பட் நம்ம சந்திச்சதே இல்லை அஸ் அன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். ஸோ வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்பனிங். பட் முதல்ல எனக்கு வந்து ஒரு ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நீங்கள் நிறைய படங்கள் இயக்கியிருக்கீங்க. ஆஸ் அ கிரிட்டிக் எனக்கு அது ஒர்க் ஆகலை. நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? லைக் என்னடா அது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணுறோமே, இவர் வந்து இவ்வளோ சாதாரணமாக இதை தூக்கி தள்ளுறாரு, அப்படி இருக்குமா சார்? அப்படி இல்லை சார். அது யாருக்கு சேரணும்னு நம்ம எடுக்கிறோமோ அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் சார். நான் வந்து விதைக்கிறது தான் என் வேலைன்னு நினைப்பேன் சார். விதைக்கிறது நம்ம வேலை. அது எங்கே போய் எதை நினச்சி நம்ம எடுத்தோமோ, யாருக்காக அதை எடுத்தோமோ அவங்களுக்கு போய் சேர்ந்தால் போதும் அப்படின்னு தான் நினைப்பேன். அது உங்களுக்கு எப்படி தெரியுது? லைக் இவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு எப்படி தெரியுது? அவங்க சம்மந்தப்பட்டவங்களே நம்மகிட்ட வந்து பேசுவாங்கல்ல சார். நான் வந்து வெகுஜனத்துக்கான ஒரு படைப்பை ரொம்ப இயல்பாக அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை தான் எடுத்துகிட்டு வந்து படைப்பாக பண்ணுவேன். இது வந்து எல்லாருக்கும் போய் பிடிச்சிடும் அப்படின்னா நான் பண்ணுறதே இல்லை சார். நாடோடிகள் கூட நான் வந்து ஒரு சாராருக்கு இருக்க பிரச்சனையை தான் தூக்குனேன். அது யூத்துன்றதுனால எல்லாருக்குமே போயிடுச்சு சார். இப்போ போராளி அப்படி தான் எடுத்தேன், எல்லாமே அப்படி தான் எடுத்தேன். ஆனால் என்ன, ஒரு சில நேரத்தில் என்னென்னா இதை ஒரு போட்டியாக தான் எடுத்துப்பேன். வாங்க இன்னொரு வாட்டி வரேன், இன்னொரு வாட்டி வரேன், இன்னொரு வாட்டி வரேன், ஏதாவது ஒன்று பிடிக்காதா உங்களுக்கு அப்படின்னு தான் நான் போயிட்டே இருப்பேன் சார். அது ரொம்ப நல்ல ஆட்டிடியூட். பிகாஸ் எனக்கு எப்போவுமே தோணும், நீங்கள் பண்ணுறது நாங்கள் விமர்சிக்கிறோம், ஆனால் நாங்கள் பண்ணுற விமர்சனத்தை உங்களுக்கு உங்கள் சார்பிலேருந்து ஒரு ரிப்ளை கொடுக்க ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அந்த சூழ்நிலை இல்லை. பிகாஸ் இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் படம் வந்து தியேட்டரில் வருது, நாங்கள் வந்து யூடியூப்லேயோ நியூஸ் பேப்பர்லேயோ விமர்சனம் போட்டுடுறோம். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் காலி, அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆக மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு படம் பண்ணீங்கன்னா பேசலாம், அது வேற விஷயம். ஆமாம், நம்ம ஒரு படம் பண்ணோம்னா அது மட்டும் வந்து நான் நிறைய பேர்த்த கேட்டிருக்கேன். இப்போ ஒரு சில இடத்துல மார்க்ஸ் எல்லாம் வரும்போது நான் சொல்லுவேன், ஒரு 100 மார்க் எடுக்கிற படத்தை நீங்கள் எடுத்து காட்டுங்க, இந்த மாதிரி படத்துக்கு நாங்கள் 100க்கு 100 தருவோம் அப்படின்னு நீங்கள் எடுத்து காட்டுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இல்லை அசன் லைக் அவங்க எந்த மாதிரி படத்துக்கு 100க்கு 100 அதுதான் தெரியல. அதே மாதிரி இந்த இப்போ 5க்கு 3, 2, 5க்கு 5ன்றது நீங்கள் ஒன்று எடுத்து காட்டுங்க, இதுதான் அளவுகோல், இப்படி தான் ஒரு படம் இருந்தால் நான் 100 மார்க் கொடுப்பேனும், இப்படி தான் ஒரு படம் இருந்தால் 10க்கு 10 கொடுப்பேனும், இப்படி தான் ஒரு படம் இருந்தால் 5க்கு 5 கொடுப்பேன், நீங்கள் காட்டுங்க, நாங்கள் கற்றுக்குறோம். இது வந்து ஒரு குழந்தை எந்திரிச்சு நடக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு படைப்புமே அப்படி தான். இப்போ நான் வந்து இப்போ ஸ்கூல் பஸ்ன்னு ஒரு படம் இப்போ பண்ணியிருக்கேன். நான் தேட்டரிக்கல் படம் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷமாக கிடந்து ஒரு விஷயத்தை எடுத்து இது சொல்லலாமா, இது சரியான நேரமா, இல்லை இதை சொல்வதற்கான தகுதி நமக்கு இருக்கா, இதெல்லாம் பேசி யோசித்து ஓகே சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 5 ஆண்டுகள் ரிசர்ச்சு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு படைப்பு பண்ணியிருக்கேன். இது எத்தனை பேர் பிடிக்கும்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் எடுத்தது குழந்தைங்களுக்காக. நான் எடுத்தது ஒரு குழந்தைங்களுக்காக, ஒரு 12வது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களுக்காக. இது இவங்களுக்கு போய் இவங்க உளவியலை கொஞ்சம் மாற்றிருச்சுன்னா போதும். ஓகே, இப்போ வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ சமுத்திரக்கனி வந்து ஒரு கிரிட்டிக்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எந்த ஒரு சினிமானா எந்த அளவுகோல், நீங்கள் அளவுகோலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணீங்கல்ல, எதுவாக இருந்தால் சினிமாவுக்கு நீங்கள் 5 மார்க் அவுட் ஆஃப் 5 கொடுப்பீங்க?
நான் நிறைய படத்துக்கு கொடுத்துருவேன் சார். என்னன்னா நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இல்லை இதை பற்றி மட்டும்தான் பேசுவேன் சார். அது போய் உள்ளே போய் நோண்டி இதுவா அதுவான்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணவே மாட்டேன் சார். நான் வந்து எப்படின்னா சார், ஒருத்தன் எடுத்திருக்கான், அவன் நல்லா இருக்கு பெரிய பேராசையோட பேரன்போடு தான் அந்த சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறான். அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சின்ன தப்புகள் இருந்தால் கூட தட்டி கொடுத்து நல்லா பண்ணியிருக்கடா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு போகணுன்னு தான் நான் பார்ப்பேன். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு நினச்சேன் சார். கிரிட்டிக்ஸுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு நினச்சேன். எப்படின்னு நினச்சேன்னா சார், இந்த எங்கள் ஊர்லலாம் தீ மிதிப்பாங்க சார். எல்லா ஊர்லேயுமே தீ மிதிப்பாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு 20 அடி 30 அடி தூரத்தில் தீ மிதிப்பாங்க. இந்த தீ மிதிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 சைடு சுவர் இருக்கும். அந்த சுவருக்கு இந்த பக்கம் வேட்டியெல்லாம் மடித்து கட்டி பெரிய பெரிய வஸ்தாதுகள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த தீ மிதிக்கிறவங்க தடுமாறுனாங்கன்னா இவங்க கை வந்து பிடிச்சி வெளியே தூக்கும் சார். இந்த மாதிரி தான் கிரிட்டிக்ஸ் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் கிரிட்டிக்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டில் அப்படி ஒரு மாடு வரும்போது பொதுன்னு விழுவாங்க பாருங்க. இவ்வளவு பேர் அமுக்கிற தாண்டி அந்த மாடு கிளம்பணும். அது ஒரு மாடு தான் கிளம்பும், 2 மாடு தான் கிளம்பும், மீதியெல்லாம் மாட்டிக்கும். நான் வந்து கிரிட்டிக்ஸ்ன்றவங்க ஒரு தாய் மாதிரி இருங்க. ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளையும் ஒன்று தானே. ஒரு பிள்ளை நல்லா வந்துடும், ஒரு பிள்ளை கொஞ்சம் தடுமாறும், ஒரு பிள்ளைக்கு மக்கா இருக்கும். எல்லா பிள்ளையும் அது ஒரே மாதிரி தான். வாடா வந்துருவாடா, அடுத்து இதை சரி பண்ணிக்கடா, நீங்கள் சொல்கிற குறைய கூட கொஞ்சம் சந்தோஷமா வாடா ஓடிடு அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டா வந்து சேர்ந்துருவான். இந்த 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 விமர்சனத்தை பார்த்து தேட்டருக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்த வேகத்திலே அதை பவுன்ஸ் பண்ணி காலி பண்ணும்போது தான் பாவமாக இருக்கும். ஒரு சில படைப்புகள்லாம் வந்து இதெல்லாம் எங்கே தப்பிச்சு வரப்போகுதுன்னே நான் சொல்லுவேன். அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படம் பார்க்கும்போது இதை பிடிக்கலன்னு சொன்னால் கூட இது ஓடும், இது தப்பாக பண்ணால் கூட ஓடும். ஏன்னா அது பேரன்பான ஒரு படைப்பு, அப்படி தான் பார்ப்பேன். இப்போது நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு சின்ன சின்ன தவறுகள் தெரிஞ்சுது, ஆனாலும் ஒவ்வொரு எனக்கு அதில் கேள்வியே இல்லை. நான் படம் பார்த்தேன், கை தட்டினேன், கண் கலங்கினேன், அழுதேன். நாங்கள் 6 பேர் தான் பார்த்தோம். வெளியே வந்து அடுத்த நாள் ஃபங்க்ஷனில் மேடையிலே சொன்னேன், இந்த கடந்த நூற்றாண்டில் சிறந்த படம் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே அன்பை போதிப்பதற்கு தான் யாருமே இல்லை. எல்லாமே வஞ்சம், இது பொறாமை, அருவாயிடு வெட்டு பழிவாங்குன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அன்பை மட்டுமே போதிக்கக்கூடிய ஒரு படைப்பு. இது தப்பே பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டினேன். ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி நிறைய காமெடி பண்ணி எந்த இடத்துலையுமே அந்த அன்பை போதிப்பது வந்து லேக் ஆகாமல் அந்த இயக்குனர் பிரமாதமாக பண்ணிட்டார். இப்போ வந்து நீங்கள் வட சென்னையில் நடிக்கிறீங்க. இப்போ வெற்றிமாறன் ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. அதில் நீங்கள் சொல்கிறது தான் வெட்டு குத்து கொலை, ஏன்னா அந்த யூனிவர்ஸே அந்த மாதிரி தான். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய படைப்பு, அவருடைய குழந்தையாக தான் போய் நிற்போம். அவர் என்ன சொல்கிறாரோ செய்வோம், அதில் விமர்சனமே இருக்காது. போய் விழுவேன், எந்திரிச்சு வேணா வந்துடுவேன். அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பேசிக்கிறது அன்பை சார்ந்து தான் பேசுவோம். அது கதாபாத்திரமாக வரும்போது அது வேறையாக ஒன்று வரும். அது அவருடைய குழந்தை, அவருடைய படைப்பு, அவருடைய படைப்புக்கு என்ன வேணுமோ அவர் தான் முடிவு பண்ணுறது. இப்போது ரீசெண்டாக நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சமுத்திரக்கனி படம்னா ஒன்று இருக்குது. அதாவது குழந்தைங்களை பற்றி பேசுறது, அப்பாக்களை பற்றி பேசுறது, இல்லை பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணுங்கிறது அதை பற்றி பேசுறது, இல்லை நட்பை பற்றி பேசுறது, அந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்லதாக ஒரு கருத்து போதிக்கணும்னா அது எப்படிங்கிறது அது இயல்பான கருத்து சார். இப்போ பேரண்ட்ஸ்னா இப்படி இருக்கணும் அந்த மாதிரி நான் சொல்லுவேன். லைக் அந்த மாதிரி ஒரு இது. இன்னொரு சைடில் இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிற படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி லைக் நிறைய பிளட், நிறைய கோர். இப்போது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை தந்த படம்னா ஜெயிலர் தான். ஏன்னா யூஸ்வலி ரஜினிகாந்தோட படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற படங்கள். இது நான் சரி தப்புன்னே சொல்ல வரல, நான் ஒரு ட்ரெண்டாக மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் அந்த படத்தில் அவர் வந்து ஒருத்தரோட கழுத்தை வெட்டுறாருன்னு பார்க்கும்போது வாவ், ரஜினி படத்துல இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் மாறிடுச்சு. இதை பற்றி நீங்கள்? இல்லை, இது ட்ரெண்டுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். காலம் ஒரு சில நேரத்தில் ஒரு சில அலைகளை உருவாக்கும். ஆனால் சுற்றி வளைச்சி அன்புக்கு தான் வந்தாகணும், அன்பை போதிக்கிற இடத்துக்கு தான் வந்தாகணும். அது வந்து இந்த நேரத்தில் இது ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அதுதான் வெற்றி, அதுதான் அளவுகோல்ன்றதெல்லாம் கிடையாது சார். இப்போது நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க, ஸ்கூல் பஸ் அப்படின்ட்டு. இதுக்கு மக்கள் வருவாங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நான் கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்பி தான் எடுக்கிறேன். இது எந்த இடத்துல போய் நிற்கும்லாம் எனக்கு தெரியலை. ஏன்னா அப்பான்ற ஒரு படைப்பு எனக்கு தெரிந்து என்னுடைய சக இயக்குநர்களெல்லாம் கூப்பிட்டு போட்டு காட்டும்போது இதெல்லாம் ஓடாது. ஒரு 7-8 இயக்குநர்கள் அப்போ வந்து தமிழ் சினிமாவில் எல்லாம் வெற்றி கொடுத்து. சொன்னாங்க அப்பா படத்தை. அப்பா
இதெல்லாம் ஓடவே ஓடாது அப்படின்னாங்க. ஆனால் நான் வந்து என்னைய நம்பினேன். நான் சொன்னேன், நீங்களாம் கார் கண்ணாடி ஏற்றிட்டீங்க தம்பிகளா, இது வந்து கோர் பிரச்சனை, நான் பேசுகிறேன், இது ஓடுது ஓடாதுன்றது உங்கள் கருத்து, ரிலீஸ் ஆகட்டும் பார்ப்போம் அப்படின்னா. இப்போ ரிலீஸ் ஆனால் ஏவிஎம் ராஜேஸ்வரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஃபுல்லாக இருக்குது, எல்லா இடத்துலையும் கை தட்டுறான். ஓடாதுன்னு சொன்னால் அதே ஏற்கனவே என்கிட்ட சொல்கிறான், அண்ணே சாரிண்ணே தெரியாமல் நாங்கள் ஜட்ஜ் பண்ணது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. இது யார் நம்ம கையில் இல்லை. 85 நாள் அவ்வளோ பரபரப்பான டைமில் 85 நாள் சிட்டியில் ஓடிச்சு. அந்த கடைசி நாள் அன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை நான் போய் படம் பார்க்குறேன். தமிழே தெரியாத ஒரு மிக பெரும் கூட்டம், தமிழ் யாருமே தமிழாட்கள் இல்லை, எல்லாமே வந்து நார்த் இந்தியா மக்கள், நம்ம சவுகார்பேட்டிலேருந்து வந்த மக்கள் ஃபுல்லாக தேட்டருக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. வேறு ஹிந்தி பேசிக்கிட்டு தமிழ் படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஓகே, இந்த படம் அதுக்கான வேலையை செஞ்சிருச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ நான் எடுத்திருக்க ஸ்கூல் பஸ்ஸும் அப்படி தான். குழந்தைங்கள வீட்லேயும் பேச விட மாட்டாங்க, பள்ளிக்கூடத்துலேயும் பேச விட மாட்டாங்க. வீட்டில் பேசினா வாய மூடுன்றான், ஸ்கூலில் பேசினா ஷட்டப்புன்றான். குழந்தை எங்கே தான் பேசும்? குழந்தைங்கள பேச விடுங்க. உன் குழந்தை பேசினா நீ யாருன்னு தெரியும், இதை தான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை சூசைட் பண்ணிச்சு, தைரியலட்சுமி. அவங்க எழுதி வச்சிருந்த நோட் என்னன்னா, என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை. அதுதான். அந்த குழந்தைக்கு வயசு என்ன? 16 வயசு 17 வயசு, +2 படிக்கிற பொண்ணு. அது என்ன எழுதி வச்சிருந்துச்சு, என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு எழுதி வச்சுட்டு செத்து போச்சு. எனக்கு அதுதான் ஆரம்ப புள்ளியாக இருந்தது. அத்தனை வருஷம் ஆச்சு இது, இந்த கதையை வந்து, ஏன்னா இதை கதையாக சொல்லிட முடியாது, இது எப்படி சொல்லலாம், என்ன பண்ணலாம், சுற்றி 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 வளைச்சி இப்போ ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற 25-28 குழந்தைங்கள, எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வரல. வீட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளை தலையில் தூக்கிட்டு வர குழந்தைங்க தான் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. இதை பற்றி பேசுவோம், இது எப்படி ஒரு சினிமா ஆக்குறது அப்படின்னு தான் சுற்றி 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 ஒரு வழியாக எடுத்து கொண்டு வந்து இப்போ கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கே போய் சேரும், என்ன செய்யும் அப்படின்றத நம்பிக்கையே இல்லை எனக்கு. எதுவுமே எதிர்கால திட்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது எடுத்து வச்சிருவோம், இது எல்லார் கையும் ஒன்றா சேர்ந்து அதற்கான காலம் சரியாக அமைஞ்சதுன்னா இது ஒரு பெரிய தளத்துக்கு போகும். அப்படி இல்லைன்னா எங்கேயும் தப்பு பண்ணிடாது, இது காலத்துக்கும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்றதுல நான் உறுதியாக. இப்போ வந்து நீங்கள் இந்த படத்தை நீங்கள் எடுத்து முடிச்சிட்டீங்க, இப்போ அடுத்தது வந்து விநியோகஸ்தர்கள் கிட்ட போய் சேர்க்கணும். அது இப்போ ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கா? பெரிய பெரிய பிரச்சனை. நான் இப்போ என்னென்னா, இப்போ தான் ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த ஃபைனல் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் தான் இப்போ இதை தூக்கி நான் வந்து தோளில் வச்சுக்கிட்டு, எனக்கு அதுவே ஒரு பெரிய மலைப்பாக இருக்குது. ஏன்னா முன்னாடியெல்லாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இப்போ இதை கொண்டு போய் காட்டி, இதை ஒருத்தட்ட விற்று, இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு நம்ம பேசி, இது என்ன செய்ய போகிறோம்னா தெரியல. எடுத்தாச்சு. நம்ம எதை நம்பி எடுத்தோம்? இந்த பிரபஞ்சத்தை நம்பி தான் எடுத்தோம். பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஓகே. ஏன்னா எனக்கு ஒருத்தட்ட போய் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு எனக்காக இதை செய்யுங்க அப்படின்னு நான் கேட்குற ஆளே கிடையாது. ஒரு சில நேரத்தில் தோணும், எதுக்கு படம் எடுக்கணும், இனிமேல் நல்லா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது, பேசாமல் நடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாமே, இது எதுக்கு அப்படின்லாம் ஒரு சில நேரம் தோணும். ஆனால் வேறு வழி என்ன, நம்மளை உயிர்ப்போட வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி படைப்புகள் தான் தேவைப்படுது. இப்போ நீங்கள் நடிக்க வந்தப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து உங்ககிட்ட நடிக்கிறதுக்கான லுக்ஸும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அவங்க சொன்னதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது கரெக்டாக அந்த கான்வர்சேஷன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், அது வந்து அப்போது நான் சொல்கிற டைம்லலாம் வந்து சினிமான்றது ரொம்ப பெரிய புளியங்கொம்பாக இருந்தது சார். ஆக்சுவலாக வந்து ஒரு அறையில் உட்காந்துருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து 92, 93, 94 இந்த 3 ஆண்டுகள் தான் சார். தரையில் நீச்சல் அடிக்க சொல்கிறது, உன் மூஞ்ச கண்ணாடியில், இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம். ஒருத்தர் நடிக்கணும்னு வந்துட்டானாலே இவங்களுடைய ஈகோ ஒத்துக்காது. ஏய் இங்கே வா, எந்த ஊர், ஏன்னா பெரிய ரெக்கமெண்டேஷனோட வரவனுக்கு வேற. ஆனால் எளிமையாக ஒருத்தன் வந்து நிற்கிறான் அப்படின்னாலே இவனும் கேள்வி கேட்பவனும் எளிமையான இடத்துலேருந்து வந்தவன் தான். ஆனால் அவனுக்கு அந்த ஈகோ ஒத்துக்காது. என்னெல்லாம் ஒரு பான்பிராக் போட்டுக்கிட்டு ஒரு கோட் ஆயிடுறாரு. ரொம்ப அது என்னமோ தெரியல, அவருக்கு யாரையுமே பிடிக்காது. யாருக்கு போனாலும் அவர் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி அவர் பிள்ளைக்கு நான் தான் பிஸ்கெட்னேன். அது ஒன்றும் பண்ண முடியாது. இவர்களெல்லாம் இப்படி சொல்வதனால் மட்டுமே தான் நம்ம திரும்ப திரும்ப நம்மளை பலமாக்கிக்கிட்டு ஓட முடியும் அப்படின்றது தான். அப்போ ரொம்ப கம்மி கம்பெனிஸ் தான் படங்கள் இருக்கும். நீங்கள் கோடம்பாக்கத்தில் அப்படி சுற்றி வந்தீங்கனாலே இந்த 10 கோடாயிரம் தான் பார்க்க முடியும். அப்போ அந்த இணை இயக்குனர் அப்படின்றவர் வந்து இயக்குனருக்கு சமம். ஒரு 10-12 இணை இயக்குனர் தான் இருப்பாங்க. அந்த 10-12 படம் தான் நடந்துட்டு இருக்கும். இந்த 10-12 இணை இயக்குனர் ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு இடத்துல சரக்கடிப்பாங்க, அவங்களுக்குள்ள அவங்க பேசிப்பாங்க. இப்போ நம்மளை மாதிரி வாய்ப்பு கேட்டு போகிற 4 பேர் வந்து அவங்க ஊறுகாய் வாங்கி கொடுத்துக்கிட்டு இது வாங்கி கொடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பான். இவனுக்கு பெரிய வாய்ப்பு ஒன்றும் அவங்க கொடுத்துட போகிறது கிடையாது.
ஒரு 10 பேர் 100 பேரில் ஒருத்தனா நிற்க வைக்கிறதுக்கே அவ்வளோ போராட்டம் தான் நடக்கும். இதுக்கு நடுவில் போய் நம்ம ஒன்றுத்தையும் அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக கண்ணாடி போட்டு ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் நியாயம்னு கூட தோணும். ஆனால் நான் முழுக்க நகைச்சுவை பண்ணுறதுக்காக வந்தவன். பயங்கர ஹியூமர் பண்ணுவேன். தரையிலேருந்து டப்புன்னு எகிருவேன் 6 அடி. அந்த மாதிரி ஒரு 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 மூடில் வந்தவன். வேறு காலச்சூழல் என்னை மாற்றி நான் வேறு ஒரு பக்கம் போய் உதவி இயக்குனராக சேர்ந்து அப்புறம் கேபி சார்ட்ட போய் அங்கே போய் டைரக்டர் ஆகும்போது டைரக்டர் கேட்குறாரு, நடிகை தானே வந்த, வா நானே அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து பார்த்தாலே பரவசத்தில் ஒரு சீன் நடிக்க வச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு பேஷண்ட்டாக நடிச்சேன். ஒரு பேஷண்ட்டாக பண்ணேன். அதற்கு பிறகு அது அப்படியே ஆரம்பித்தது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்த காலத்திலேயே ஒரு காலத்தில் வந்து நடிகன்னா சிவப்பாக இருக்கணும், அழகாக இருக்கணும், மேக்கப் போட்டுக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்ததில்ல. அது ஒரேடியாக உடச்சவே இருந்தது. இப்போ ஒரேடியாக வந்து ரஜினிகாந்த் வந்து உடச்சிட்டாரு. பிகாஸ் நான் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பத்துலேயே ஒரு பயங்கர ஆக்ரோஷத்தோடு வந்து ஒரு குயிக்காக ஒரு 4-5 இயர்ஸில் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமும் ரஜினி சார் அழகா சார். இல்ல அவருக்கு அப்புறம் விஜயகாந்த் வந்தாரு. இவங்கெல்லாம் வந்து ஸ்கிரீன் அப்படியே இது பண்ணுவாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்தப்போ கூட இதெல்லாம் இருந்ததா? கண்டிப்பா. பட் இவங்கெல்லாம் எக்ஸாம்பிளா கேப்டன் இருந்தாரு, இவங்க இருந்தாங்க, பாக்யராஜ் சார் இருந்தாரு. பாக்யராஜ் சார் பார்த்து தான் வந்தோம். ஏன்னா பாக்யராஜ் சார் நம்ம பக்கத்து வீட்டு மனுஷன் மாதிரியே தான் நெக்ஸ்ட் டோர் படங்கள்ல வருவாரு. இதெல்லாம் பார்த்து தான் வந்தோம். இருந்தாலும் இதெல்லாம் பிரேக் ஆனது வந்து 2005-6க்கு அப்புறம் தான் சார் வந்து பிரேக் ஆச்சு. பட் அவங்க எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்து சொல்ல முடியாது. அதெல்லாம் எங்க போய் சொல்றது? இங்க யாருமே கேட்குற இடத்துல இருக்க மாட்டாங்க சார். இப்போதான் கொஞ்சம் என்னன்னா, இப்போ இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாம் வந்ததுனால அவங்களுடைய திறமைகளை போட்டு அவங்க தனியாக பவரில் வந்து அவங்க வைரல் ஆகி அவங்க இப்போ தான் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. யார் வேணாலும் வரலாம் அப்படின்றது இப்போ தான். அப்போ வந்து வாயில தான் சொல்லுவாங்க யார் வேணாலும் வரலான்னு. அப்படியெல்லாம் இல்லை. வடிவேல் அண்ணன் வந்ததெல்லாம் வந்து பெரிய போருக்கு நடுவில் தான் வந்து உள்ளே வந்து விழுந்தார். வடிவேல் சார் வரும்போது தான் அப்போ தான் அந்த டைமில் தான் நானும் 92-93 வடிவேல் சார் கூடலாம் அவருக்கு உதவியாளரெல்லாம் போயிருக்கோம். அவருக்கு போய் அந்த சீன் எழுதுறது, அவர் கூடவே திரியிறது, காமெடி கொஞ்சம் வருன்றதுனால ஒரு 4-5 பேர் அவர் பின்னாடியே தெரியும். ஆனால் தனியாக வெடித்து செதறி வர்றதுன்றது லட்சத்தில் 1 கோடியில் 1 தான் சார். ஸோ இப்போ நீங்கள் வெடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவீங்களா? வெடித்து வந்தோன்னு இல்லை, நான் கேட்டது எல்லாமே, நான் ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிருச்சு. நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்க? நான் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டேன். நடிகனாகணும்னு ஆசைப்பட்டேன். டைரக்டராக ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நடந்துருச்சு. நடிகனாகவும் வெற்றி கொடுத்தாச்சு. வந்த வேலை முடிஞ்சிச்சுன்ற மைண்ட் செட் வந்துருச்சு. இனி வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த தேடல், அந்த ஓட்டம், இதை பிடிச்சிரும் அதை பிடிச்சிரும் அப்படின்றதெல்லாம் இப்போ இல்லை. வந்தாச்சு, நின்னாச்சு, ஓகே. இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தை செய்வோம். அதில் தான் இந்த ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்தது. ஓகே. இப்போ தடயம் இதில் எங்கே ஃபிட் ஆகுது? தடயம் வந்து சார் ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தான். அவன் சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு காவல்துறையோடைய அராஜகத்தால் ஒரு எளிமையான மனிதன் எப்படி பாதிக்கப்படுறான். அவன் காவல்துறையவே பழிவாங்கணும்னு நினச்சா அது என்னெல்லாம் நடக்கும். அவன் பழிவாங்க நினச்சது காவல்துறையை, ஆனால் பாதிக்கப்பட்டது அப்பாவி மக்கள். இதை பற்றி பேசுகிற ஒரு விஷயம். இதில் வந்து ஆந்திராவில் நடக்கிற பெரிய பெரிய கிரைம்ஸுக்கு நடுவில் அவன் தெரியாமல் பார்டரை தாண்டி வந்து ஒரு சின்ன கிரைம் பண்ணிடுறான். இப்போ தமிழ்நாடு போலீஸ் தான் அதை கண்டுபிடிச்சது அப்படின்னா, அப்போது உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகும்போது அங்கே ஒரு நிறைய எமோஷன்ஸ் இருந்தது. ஏன்னா ஒரு சில போலீஸ்காரங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனே என்னென்னா, அவங்களுடைய ஒருத்தன் மூஞ்சை பார்த்தாலே நான் சொல்லிடுவேன் இவன் நல்லவன். அதை எப்படி சொல்ல முடியும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற பழமொழியே அது வேறு அர்த்தம், இந்த அர்த்தம் கிடையாது. முகத்தை பார்த்தே நான் வந்து குற்றவாளி அப்படிதான் சார். இப்போ செத்தான் பாவம், நம்ம அஜித்னு ஒரு பையன் செத்தான். அந்த மாதிரி எத்தனை பேர், ஃபிலிக்ஸ் செத்தது, எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அதைத்தான் இந்த படம், இந்த தடயம் பேசுது. நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்காங்கல்ல, அதை கடைபிடிங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லி வலிமையான ஒருத்தன், பணம் இருக்கிற ஒருத்தன் சொல்லிட்டான்றதுனாலேயே அவனை நீ குற்றவாளின்ற கண்ணோட்டத்தில் பார்க்காத. அவன் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சான்னா அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுன்றதை பேசுகிற ஒரு படைப்பு தான். ஏன்னா நான் விசாரணை முடித்தோடனே இனிமேல் போலீஸில் என்ன பண்ண போகிறோம், அப்படியே நிறுத்துவோம், இனி போலீஸே கொஞ்ச நாளைக்கு பண்ண வேணாம்னு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் பண்ணல. அதை தாண்டி, அதாவது விசாரணையை தாண்ட முடியாது, இது வேற ஒரு தளத்தில் பேசிச்சு. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது
ஒரு விதமான வெற்றியாக உங்களுக்கு தோணுதா? பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு நடிகர் ஆனோன்னு வரீங்க, பட் ஓடிடியில் உங்களுக்கு ஒரு ஹீரோ ஸ்தானம் கிடைக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிகாஸ் நீங்கள் தான் அதில் சென்ட்ரல் கேரக்டர். ஆமாம், ரொம்ப ஸோ யூ ஆர் த ப்ரொட்டாகனிஸ்ட். நான் எதுலையுமே வந்து இது ஹீரோ இது வில்லன் அப்படின்னு பார்க்க எனக்கு பிடிச்சிருந்தா இறங்கி பண்ணிடுவேன் சார். எனக்கு இதில் வந்து இந்த கேரக்டர் அதிகமான்ற கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப தெளிவாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஓகே வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போனோம். நல்லாவும் ரிசீவ் ஆகிருக்கு ஜனங்கக்கிட்ட. பேச வந்த விஷயமும் தெளிவாக போய் சேர்ந்துருக்கு. இதை பார்த்து அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் இனிமேல் ஒரு 2-3 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு அவனை குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். அதான். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கரெக்டாக கட் பண்ண ட்ரெய்லர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம ட்ரெய்லர் எதுக்காக பார்க்குறோம்? இது என்ன நம்ம பார்க்க விரும்புகிறோமா இல்லையா, அது ஒரு மாதிரி ஒரு கேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரெய்லர் பார்க்குறோம். இது வந்து க்ளீனாக இதுதான் களம், இதுதான் நடக்குது, இதுக்குள்ளே தான் இந்த அதியமான் கேரக்டர் வராரு, அவர் ஒரு மாதிரியான கேரக்டர். ஸோ எல்லாமே க்ளீனாக ஒரு இன்ட்ரடக்ஷன் டு த வேர்ல்ட் அந்த மாதிரி ஒரு அதில் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலையும் பேசியிருக்கோம். ஆமாம், அது எனக்கு ரொம்ப அதான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப க்ளீனாக இந்த சிவதா கேரக்டர் நீங்கள் எல்லாருமே அந்த ட்ரெய்லர் கட் பண்ண விதம் ரொம்ப க்ளீனாக நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிவதா மேமும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்ல ஆக்டருங்க. அவங்க இன்னொரு அவங்களுக்கு வந்து எனக்கு எப்பவுமே தோணும், இவங்களுக்கு ஏன் வந்து நல்ல ரோல் கிடைக்கும். வந்துருச்சு இப்போ நல்லா நிறைய நல்ல விஷயங்கள் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த நீங்க வந்து ஒரு இது சொன்னீங்கல்ல, நீங்க வந்து நிறைய ஸ்டார்ஸோட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் ரஜினிகாந்தோட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, அல்லு அர்ஜுனோட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, பவன் கல்யாணோட டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இது வந்து கோடியில் ஒருத்தருக்கோ லட்சத்துக்கோ ஒருத்தருக்கோ ஏதோ ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ இந்த பெரிய ஸ்டார் ஆகுது. இந்த மாதிரி ஆக்டர்ஸை பார்க்கும்போது ஆக்டர்ஸ் ஹூ பிகம் ஸ்டார்ஸ், மெகா ஸ்டார்ஸ், அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காமன் இது பார்க்க முடியுதா? இல்லை அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக உழைப்பு ஒன்று தான் சார். உழைப்பு அவ்வளோதான் நான் பார்க்குறேன். உழைப்பாக தான் நான் பார்க்குறேன். எல்லாரும் இதோட சேர்ந்து பிரபஞ்ச ஆசீர்வாதம், அவங்க பெற்றோர்களோட அருள், இது எல்லாமே சேரணும் சார். ஏன்னா பயங்கரமாக உழைக்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னும் என்னை விட மாபெரும் அறிவாளிகள். நான் போய் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது, மச்சி நீ வந்துடும் மச்சி, நான் உனக்கு அசிஸ்டண்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த நண்பன்லாம் இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா ஏதோ ஒன்று நம்மளை விட மாபெரும் திறமைசாலிகள்லாம் வெளியே தான் நிற்கிறாங்க. நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இது நம்ம உழைப்போடு சேர்ந்து கொஞ்சம் அருளும் இறை அருளும் இருக்கிறது தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒன்லி நான் பயங்கர திறமைசாலி, எதையுமே நம்ப மாட்டேன், நானாக தான் வந்து அப்படின்னாலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். பட் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் வெடிச்சு மேலே வர முடியும். அதிர்ஷ்டம்னு சொல்லுவீங்களா? அதிர்ஷ்டம் நான் சொல்ல வரல, அது வந்து வேற. நான் சொல்றது என்னன்னா, நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நம்ம இந்த பிரபஞ்சத்தோட எப்படி இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் கேப்டன் சாரை தான் சொல்லுவேன். ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பாட்டி அவர் நெருங்கணும்னு போராடினா எல்லாரும் அப்படி கையை பிடிச்சிட்டு போய் நிற்கும்போது அவங்களால வர முடியல. இவர் விட்றா அப்படின்னாரு. அது ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிச்சு, இவரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அப்படியே நாடியை பிடிச்சிட்டு சொல்லுது, ரேஷன் கடையில் அரிசி குறையா போடுறான், நீ வந்து அடி அப்படின்னு சார். அப்போது சொல்கிறாரு, இல்லை அப்படியெல்லாம் அடிக்க முடியாது, நான் எலெக்ஷனில் நிற்பேன், ஓட்டு போடு, ஜெயிச்சுட்டா ஒவ்வொருத்தனையும் வெளுப்போம் அப்படின்னாரு. அது போய் சாப்பாடு போட்டு கையில் ஒரு 500 ரூபா கொடுத்து அனுப்புங்களா அப்படின்னாரு. இதுதான் நான் பார்த்தது. இதுதான் அவர் அப்படியே எடுத்துகிட்டு வந்துச்சு. நிறைய பேர் அப்படி தான் பார்ப்பேன். கல்யாண் சாரை பார்க்கும்போது அந்த ஆறா ஒன்று இருக்கும். பட் அவர் நிறைய பிரபஞ்சத்தை தான் நம்புவார். பிரபஞ்சத்தை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவார். அதுதான் அவங்கள இன்னும் உழைப்போடு சேர்ந்து இன்னும் அது அவங்கள இயக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் நம்புகிறேன். இது ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு தியரி இருக்கு. இப்போ நீங்கள் என்ன அதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் வந்து எனக்கு கேட்கும் போதெல்லாம் தரப்பட்டிருக்கிறது. நான் வந்து அந்த 3 ஆண்டுகள் தான் கஷ்டப்பட்டேன். அதற்கு பிறகு நான் உதவி இயக்குனர் ஆனதுலேருந்து இந்த நொடி வரைக்கும் நான் பிஸி தான். நான் என்னை எங்கேயுமே விட்டு கொடுத்தேன். நான் தோத்தாலும் பிஸியாக தான் இருந்திருக்கேன். ஒரு படம் தோல்வி அடைஞ்ச பிறகும் பருத்திவரன் போய் ஒர்க் பண்ணி நான் என்னை பிஸி ஆக்கிக்கிட்டேன். திரும்ப வந்தேன். நான் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் நான் பிஸியாக தான் வச்சுருக்கேன். காசு வருது போகுது அதெல்லாம் நான் பற்றி கவலைப்படவே மாட்டேன். இருக்கிற இடத்துல வாங்கிக்குவேன், இல்லாத இடத்துல விட்டுருவேன். வாங்க போவோம், ஏன்னா ஊரில் வந்து எடுத்துட்டா வந்தோம், பயணப்படுவோம் அப்படின்னு தான் போயிட்டே இருப்பேன். என்னை நான் வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். இதற்கு வந்து அருள்னு தான் நம்புகிறேன் நான். இப்போது நீங்கள்
பருத்திவீரன் மென்ஷன் பண்ணீங்க. ஆனால் உங்களை ரொம்பவே வந்து முன்னுக்கு கொண்டு வந்த படம் வந்து சுப்பிரமணியபுரம், கரெக்டா? ஆமாம். பிகாஸ் அதுதான் வந்து உங்களுக்கு, ஸோ நீங்கள் அதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு ஃபிலிம் வேர் உங்களோட ரோலும் நல்லா இருக்குது, படமே ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த படம் ரொம்ப ஒரு கல்ச்சுரலாக ஒரு லேண்ட்மார்க்காக இருக்குது. அந்த படத்துக்குள்ளே இருந்தப்போ உங்களுக்கு என்ன ஃபீலிங் வந்தது? பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஐடியாவோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரீங்க, இதுதான் டைரெக்ஷன், இதுதான் படம், இது ஒரு ரஃபாக வரீங்க, இந்த வேர்ல்டுக்குள்ளே வரீங்க. வாட் யூ சீ தேர்? ஆக்சுவலாக வந்து பருத்திவீரன் பண்ணும்போது தான் சசி எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ராமில் வந்து அவர் கோடைரக்டரு, நான் அமீர் அண்ணனை பார்க்க போகும்போது சசிகிட்ட கேட்பேன் அண்ணன் இருக்காரான்னு. பருத்திவீரனில் நான் கோடைரக்டரு, சசி வெளியே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா ஜஸ்ட்டு எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, இப்போ அண்ணன் இருக்காரா, இவ்வளோ தான் எங்களுக்குள்ள பழக்கம். திடீர்னு ஒரு நாள் முடி வெட்டாதீங்க அப்படி. பருத்திவீரன் முடிச்சுட்டு வந்து நான் 3 மெகா சீரியல் ஒரே டைமில் பண்ணியிருந்தேன். சன் டிவியில் ஒன்று, கலைஞர் டிவியில் செல்வி, அரசி, அங்கே கலைஞர் டிவியில் தேன்மொழியால், ஜெயா டிவியில் அலைப்பாயுது, 3 மெகா பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு 30 அசிஸ்டன்ஸு. 10 நாள் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் பண்ண முடியும், மீதியெல்லாம் என் அசிஸ்டன்ஸ் பண்ணிக்குவாங்க. இவ்வளவு பரபரப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் கூட ஓய்வில்லாத ஒரு நேரத்தில் சசி வந்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு 40 நாள் தேதி வேணும், சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்றாரு. நான் அப்படியே அவனையே பார்க்குறேன். எத்தனையோ நாள் அலைஞ்சிருக்கோம், நடிக்க வாய்ப்பு கேட்டு அலைஞ்சிருக்கோம், கிடைக்கல. இப்போ இவ்வளவு பரபரப்பாக இருக்கும்போது சசிகுமார் வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு. இப்போ சசிகிட்ட சொன்னேன், சரா நான் ஒரு 2-3 நாள் டைம் கொடு. சொன்னேன், டைமெல்லாம் கிடையாது, நீ அதுக்கு தானே ஆசைப்பட்ட, அதுக்கு தானே வந்த, அதுக்கு தானே அவமானப்பட்டேன்னு, இப்போ நான் கூப்பிட்றேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போ அப்படியே உட்காந்துருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லக்ஷ்மி அம்மாவுடைய ஹஸ்பண்ட் சிவச்சந்திரன் சார் தான் வந்து அரசியல ராதிகா மேமுடைய ஹஸ்பண்டாக ஆக்ட் பண்ணுறாங்க. இப்போ அவர் என்னை பார்த்துட்டே இருக்காரு. என்ன அப்படின்னாரு. இல்லை நடிக்க கூப்பிட்றான், 40 நாள் கேட்குறான், ஒரு நாள் கூட நம்மக்கிட்ட இல்லை தேதி, எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னா. இரவு 9 மணி இருக்கும். அந்த மாதிரி கனி எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் இப்போ தான் எடிட்டிங் போயிட்டு வந்துட்டு அம்மா பேசணும் நாங்கள். ஏன்னா லக்ஷ்மி அம்மாவும் எஸ்பிபி சாரும் ஆக்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்டில் நான் கோடைரக்டராக ஒர்க் பண்ணேன். அடுத்த வீட்டு கவிதைன்னு ஒரு இதில் விஜய் டிவியில் சுந்தர் கே விஜயன் சார் டைரக்ட் பண்ணார். அப்போது எனக்கு நல்லா தெரியும், அவங்க என்னை புள்ள மாதிரி தான் பார்ப்பாங்க. சமுத்திரம்னு கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை சமுத்திரம்னு கூப்பிட்ட அம்மா அவங்க தான். இப்போ சமுத்திரம் என்ன ஏதோ நடிக்க வாய்ப்பு வந்திருக்காங்க. ஆமாம்மா, அந்த மாதிரி சசிகுமார்னு படம் எடுத்துகிட்டு வரா, எடுத்துகிட்டு வரமா, பெரிய குடும்பத்து பிள்ளை தான், பணம்லாம் இருக்குது, எடுத்துருவான். அது நல்லா வருமாய்யா, நல்ல கதைம்மா, நல்லா வரும். ஆமாம், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடு அம்மா, ஆமாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடு, நல்லா வரும், இது கிடைக்காதியா, சரின்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நேராக ராதிகா மேம்கிட்ட போகிறேன். மேம் இந்த மாதிரி நான் ஷூட்டிங் போகிறேன், இதை இவங்க பார்த்துங்க, இல்லை நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. இல்லை மேம் நான் இது அப்படியே, ஏன்னா இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நான் அரைகுறையாக தான் வேலை பார்ப்பேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் தான் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி இந்த அசோசியேட்டு அந்த அசோசியேட் அந்த 3 அசோசியேட்ஸ்கிட்டையும் ப்ராஜெக்டை கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்தில் திரும்ப ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். உங்கள் கேரக்டர் என்ன பண்ணாங்க, கொண்டுட்டாங்களா? யார் அந்த சீரியலில்? நான் தானே டைரக்டர். நான் ஆக்ட் பண்ணல, நான் டைரக்டர். நான் டைரக்டர், நான் நாட் ஆக்டர். 3 மெகாவுக்கும் நான் தான் டைரக்டர். அப்போ என்னுடைய 3 அசோசியேட் டைரக்டர்கிட்டையும் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு, எப்போ எந்த பிரச்சனைனாலும் என்னை கூப்பிடுங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆக்ட் பண்ண மெகா சீரியல் என்ன? நான் மெகாஸில் ஆக்ட் பண்ணல. ஓகே, நான் எதுவுமே ஆக்ட் பண்ணல. அப்படியே 3 மெகாவை அவங்க கையில் கொடுத்துட்டு அப்படியே ஓவர் நைட்டில் ஜீரோ. அன்னைக்கு ஈவினிங் திண்டுக்கலுக்கு வண்டி ஏறுறேன். என் ஒய்ஃபு கேட்டாங்க, நல்லதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா. இல்லை, நான் தேடி வந்தது இது இல்லை, நான் தேடி வந்தது இப்போ என்ன தேடி வந்துருக்குது, நம்பு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போனேன். அதுக்குள்ளே தான் அந்த வெற்றி இருந்திருக்குது, அதுக்குள்ளே தான் நாடோடிகள் இருந்திருக்குது. ஏன்னா நாடோடிகள் கதை சொல்லாத ஆட்களே கிடையாது. ஒரு நாள் அப்படியே சுற்றிட்டு வரேன், சுப்பிரமணியபுரம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து விறுவிறுத்து அப்படியே ஒரு பேக்கை தூக்கி போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். சசி கேட்குறான், எங்கே போயிட்டு வர அப்படின்னா. இல்லை, இந்த கதை ஒன்று சொல்கிறேன், ஒருத்தரும் ஒத்துக்க மாட்டுறாங்க. சரி என்கிட்ட சொல்லு, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். கதையை சொன்னால் சொல்கிறேன், இதில் எதுவுமே மாற்றாத, இந்த பின்னாடி ஜெய் இருக்கான், அவன்கிட்ட போய் பேசு, இந்த படம் ரிலீஸ் பண்ணோடனே 2வது நம்ம கம்பெனியில் 2வது படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஜெய் ஹீரோ, நீ ஜெய் வச்சு எடுத்துரு அப்படின்னு. ஜெயிட்ட போனால் ஜெய் 3 படம் கமிட் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னாரு. அப்போது சசி வெளியே வந்து நின்னா. நான் சொன்னேன், நீ நடிச்சிடுறா அப்படின்னா. அப்போ தான் இப்படியே பார்த்தா, இல்லை
நடிக்கல யாருமேன்றதுனால தான் நான் இதில் நடித்தேன். இது என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. இல்லை, இது கண்டிப்பாக சுப்பிரமணியபுரம் ஓடும், ரிலீஸ் பண்ணுவோம், ஒரு 25 நாள் கழித்து நம்ம ஆரம்பிப்போம், நீ நடி அப்படின்னு சொல்லி தான் மாறிச்சு. அதுக்குள்ளே தான் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் இருந்தது. நம்ம வந்து ஒரு நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கேட்ட கொஸ்டின் தான். பிகாஸ் வண்டி ஓடிட்டுருக்கு, பணம் வந்துட்டுருக்கு, அப்போ வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. இது எல்லாத்தையும், அதாவது இதையும் வச்சுக்கலாம் அதையும் வச்சுக்கலாம், அப்படி எடுக்கல. நான் அப்படி எடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து ஒரேடியாக தூக்கி போட்டு நம்ம புதுசாக ஃப்ரம் ஜீரோன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் பண்ணும்போது இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஒன்று இருக்கும், தட் இஸ் என்னடா அது ஆஃபீஸ் வேலை, ஏதோ ஒன்றுடா நம்ம விட்டுட்டு நம்ம பேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல, பட் பயப்படுவாங்க. உங்களுக்கு அந்த பயம் இருந்ததா? எனக்கு பயமே இல்லை. ஏன்? பிகாஸ் அது என் கமிட்மெண்ட் ரொம்ப குறைவு. நான் ரொம்ப பெருசாக மாசம் ஆச்சுன்னா வேறு வழியே இல்லை, நம்ம இது செஞ்சே ஆகணுன்ற மாதிரி கமிட்மெண்ட்டு வச்சுக்கிறது இல்லை. இப்போ கொஞ்சம் கமிட்மெண்ட் வந்துருச்சு, ஏன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃபு இது இவங்களுக்காக அதையும் குறைக்கிறதுக்கு தான் நான் நிறையா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய கமிட்மெண்ட் ரொம்ப குறைவு, என்னுடைய செலவுகளும் ரொம்ப குறைவு. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக, அப்போ நான் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு கமிட்மெண்ட் இல்லை. வீட்டு வாடகை மட்டும்தான் இருந்தது, ஒரு 16,000 ரூபா வாடகை. நான் என் பேங்கில் ஒரு 2 லட்ச ரூபா ஏதோ இருந்தது. நான் என் மனைவிட்ட சொன்னேன், இந்த வாடகையும் வீட்டு செலவுக்குமே ஒரு 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 7-8 மாதத்துக்கு இது வந்து போதும்ல, நீ இதை வச்சு பார்த்துட்டு அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனேன். ஸோ நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான பர்சனா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்னடா அது இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? நான் அப்படி நினைக்கிறதே இல்லை. இல்லை இல்லை, ஒர்க் அவுட் ஆகலைன்னாலும் அது ஏதோ நல்லதுக்கு தான். ஒர்க் அவுட் ஆனால் ரொம்ப நல்லது. இல்லை, ஒர்க் அவுட் ஆகலைன்னா இப்போ நீங்கள் அதையும் விட்டுட்டு இதையும் விட்டு இதுவும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒரு மாதிரி நடுவில் இருப்பீங்களா? அதெல்லாம் அந்த மாதிரி கேட்குறேன். அந்த இதெல்லாம் எதுவுமே அந்த பயம் கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே நினைக்கிறது. இந்த இதில் பெரிய லாங் டேர்ம் திட்டங்கள்லாம் தீட்டதே இல்லை சார். நாளைக்கு என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. நம்ம இப்போ உட்காந்துட்டு 20 வருஷத்துக்கான திட்டத்தை போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கிறோம் தான் சார். இப்போ நிறைய இளம் இயக்குனர்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு பேட்டர்னில் தான் படம் எடுக்கணும், பிகாஸ் இதுதான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க, இல்லைன்னா ஆக்டர்ஸ் வரமாட்டேங்கிறாங்க, ப்ரொடியூசர் வரமாட்டேங்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இது எல்லாம் எனக்கு வேண்டிய படங்கள் அது தனி, ஆனால் ஒரு இந்த சினிமா ஃபீல்டு என்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், அது அவங்களுடைய ஐடியா. ஆக்சுவலாக மக்கள் விரும்புகிற படத்தை கொடுக்கறது ஒரு வகை சார், மக்களுக்கு தேவைப்படுற படத்தை கொடுக்கறது ஒரு வகை. இப்போ இன்னும் ஒரு 10-12 இயக்குனர்கள் இருக்கோம் சார். நாங்கள் ஒரு மாதிரி, அதாவது என்னென்னா சார், இது இந்த நேரத்தில் இந்த சமூகத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சில படைப்புகளை கொடுக்கறது இருக்குல்ல சார், அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக செய்கிறது தான். கடைசி விவசாயி பண்ணார்ல சார், ஐயோ மணிகண்டன், அதெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு தேவை சார். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இயக்குனர்களை வந்து எங்கேயுமே நம்ம வந்து விட்டுற முடியாது. அவங்கெல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் காலதாமதமாக வருவாங்க அடுத்த படைப்புக்கு, பெரிய லைம்லைட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலனாலும் காலத்துக்கும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த படைப்பு. இப்போவும் ஒன்று எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஒரு 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 டான் படம் வந்து கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணுறோம். அந்த ஐயா முதல்வர் தாளாளர் வந்து கூப்பிட்டு என்னை உட்கார வச்சுட்டு, நான் யாரையுமே பார்க்கணுன்னு ஆசைப்படல, உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நம்ம பாலிடெக்னிக் பிரின்ஸிபல் காலேஜ் பிரின்ஸிபல்லாம் வர சொல்லுங்கள் அப்படின்னா எல்லா பிரின்ஸிபலும் வராங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் பிரின்ஸிபல், இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்ஸிபல், பாலிடெக்னிக் பிரின்ஸிபல்லாம் வந்தோடனே உள்ளே கூப்பிட்ட உடனே, உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, சாட்டை அப்பா 2 படம் பார்க்க சொன்னீங்க, இந்த இருக்காரு பாருங்க அப்படின்னாரு. இதை விட என்ன சார் வேணும்? இது எல்லாருக்கும் கிடைக்காது இல்லை, நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஸோ டான் படம் வந்தப்போ கூட அதுக்கு நிறைய விமர்சனம் வந்தது. அதை பற்றி என்ன? அது அன்பை போதிக்கிற படம் சார், அது வெல்லும் சார். நான் கதை கேட்டவுடனே சொன்னேன் இந்த படம் ஜெயிக்கும். கதை கேட்டவுடனே சொன்னேன் இந்த படம் ஜெயிக்கும்னு. டப்பிங் பேசும்போது சொன்னேன் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும்டா, பெரிய வெற்றிக்கு கொண்டு வரும். இதில் என்ன விமர்சனம் வேணாலும் இருக்கட்டும், இப்போ விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் சார் இருப்பாங்க. அதை கடந்து தானே ஓடுது எல்லா படைப்புமே. இப்போ விமர்சனம் பண்ணுறவங்க இப்போ எல்லா மார்க்கும் கொடுத்து 100க்கு 100 கொடுத்த படம் எல்லாமே ஓடுறது இல்லையே. இந்த ஒன்றும் இல்லை சார், எங்கள் படமே எடுத்துங்க, காந்தாவை பற்றி அவ்வளவு நல்லா தான் பேசினாங்க எல்லாருமே, பத்திரிகையாளர்கள் பேசினாங்க, இங்கே பேசினாங்க, ஆனால் படம் போய் சேரலையே. நினைக்கிறீங்க இது தெரியல, அது எங்கேயோ ஏதோ ஒன்று நடக்குது. அது ஓகே, அது இல்லை. பட் நீங்கள் ஒரு டைரக்டர் இல்லை, நீங்கள் ஒரு டைரக்டர், நீங்களும் எழுத்தாளர். ஸோ உங்களுக்கு மைண்டில் ஏதாவது ஒன்று இதுதான் போய் சேரலையோ, இதுதான் என்ன, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் காந்தா. நீங்கள் எல்லாருமே வந்து நான் துல்கர் கிட்ட கூட சொன்னேன், ஆனால் என்னவோ போய் சேரல. ஆனால் அதில் துல்கராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், ராணாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நம்ம ஒரு ஆசையோடு ஒன்று பண்ணோம்ல சார்,
அந்த ஆசையும் அன்போடையும் தான் இப்பவும் இருக்கும். இல்ல அது எனக்கு இருக்கு. ஆனா நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாரும் நீங்க வந்து 100% ஹார்ட் ஒர்க் போட்டு பிளான் பண்ணி செல்வாவா இருக்கட்டும், ஆமா. டேரக்டர் செல்வா உழைப்பெல்லாம் அபரிவிதமான உழைப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து அதுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றின்னு எனக்கு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அது வந்து அது தீர்மானம் பண்ண வேண்டியது வேற யாரோ. ஆனால் நம்மளுக்கு தோணுது இது ஒரு நல்ல படம்ப்பா, மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு நல்ல கதையை சொல்லியிருக்காங்க. கடைசி விவசாயி அதே தான், ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு கருத்தோடு சேர்த்து ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படங்கள் போய் மக்கள்கிட்ட சேராத போது உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டாங்க சார். இப்போ எது காந்தாவெல்லாம் இப்போ எல்லாரும் பார்த்தாச்சு. ஓடிடி ஓடுங்க, நான் தியேட்டர் சொல்றேன். அதான் அது வந்து என்னென்னா சார், அந்த தேட்டருக்கு வர்றது அந்த ஒரு பூம் இருக்குல்ல சார், அங்கே ஒரு பெரிய ஒரு மாயை ஒன்று நடக்கும் சார். மாயைன்னு சொல்ல முடியாது, அது அருள் தான். அது ஒரு திட்டி உள்ளே வரும்போதே சக்ஸஸ்ன்னு வருவாங்க சார் ஒரு சில படத்துக்கெல்லாம். அது என் படத்துக்கே நான் சொல்வேன், நாடோடிகளுக்கு யாருமே படம் பார்க்கல, யாருமே எதுவுமே செய்யலை, அந்த முதல் நாள் முதல் ஷோவுக்கு வரும்போதே டைட்டில் போடும்போதே கைத்தட்டின படமெல்லாம் இருக்குது சார். அது என்னமோ ஒன்று ஒரு பெரிய ஒரு அருள், ஒரு பெரிய ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் சார். அந்த மேஜிக் நடக்கணும் எல்லா படத்துக்கும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். அந்த மேஜிக் வந்து இந்த படத்துக்கு இதுவும் அந்த இதே தான் நீங்கள் சொல்கிற அந்த பிரபஞ்சம் டிசைட் பண்ணுற அது சக்தி தான் சார். அந்த சக்தி தான் சார். ஸோ அது இந்த படத்துக்கான இது இருக்குது. அந்த படம் அதெல்லாமே வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறது தான். நம்ம வேலை சின்சியராக உழைப்பது, அது போய் சேரணும் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு சில கைகள் ஒன்று சேரும், ஒரு சில கைகள் ஒன்று சேர்ந்து அதை தூக்கிட்டு போவாங்க சார். இப்போது நீங்கள் தடயம் பண்ணுறீங்க, இது ஓடிடியில் வருது. ஓடிடியில் வந்தால் ஒரு வித சேஃப்டி இருக்குது. என்னென்னா இது வந்து வீட்டில் உட்காந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து அதை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு விதமான சேஃப்டி அவங்களுக்கு தோணுதா? பிகாஸ் இதில் கமர்ஷியல் ப்ரெஷர் இல்லாததுனால ஓடிடியில் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்றது தானே சார். இப்போ ஓடிடியில் வந்தால் கூட நல்லா இல்லைன்னா அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளது தானே செய்யுது. இப்போ கிட்டத்தட்ட வெப் சீரிஸையும் வந்து ஃபிலிம் மாதிரி தானே கன்வெர்ட் பண்ணிட்டாங்களே. இப்போ 24 அன்னைக்கு எல்லா 6 எபிசோடையும் ஷோ பண்ண போகிறோம், எல்லா கிரிட்டிக்ஸும் உட்காந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு பெரிய ப்ரெஷர் தானே அது. அதனால் ப்ரெஷர் இல்லைன்றதெல்லாம் எதுவுமே இல்லை சார். ப்ரெஷர் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் எல்லாமே ப்ரெஷர் தான். ஏன்னா இப்போ இந்த ப்ராடக்டை மேலேருந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சேனலில் இருக்கவங்களும் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை முடிவு பண்ணவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, இதை எடுத்துகிட்டு வந்து ஈபியாக ஒர்க் பண்ணவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. இது எல்லாமே நல்ல பேர் வாங்கணும், நல்லா இருக்குது, ஓகே. அதில் வந்து நம்ம ஸ்மால் ஸ்க்ரீனில் டிஆர்பி மாதிரி வெப் சீரிஸில் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, இவ்வளோ மினிட்ஸ் பார்த்துருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு பெரிய கணக்கு இருக்குது. எல்லாமே கணக்கு தான் சார். இந்த கணக்கை தாண்டி வரக்கூடிய படைப்புகள் ரொம்ப குறைவு தான். ஸோ இந்த கணக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கணக்கு ஒர்க் அவுட் ஆன படங்கள்னா எதுன்னு சொல்லுவீங்க? என்னுடைய படங்களா? நீங்கள் நடித்த படங்கள், நீங்கள் இயக்கிய படங்கள் எது வேணாம். சுப்பிரமணியபுரம் டெஃபினட்டா, சுப்பிரமணியபுரம் விடுதலை டெஃபினட்டா, நாடோடிகள் போச்சு, விசாரணை, நாடோடிகள் நல்லா போச்சு, போராளி போச்சு, நிமிர்ந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னாங்க. ஆனால் நான் சொல்ல வந்தது ரொம்ப சரியா சொல்லி, நிமிர்ந்து அப்பா நல்லா இருந்தது. நான் நடித்த படத்தில் நிறைய படங்கள் இருக்குது சார், நிறைய படங்கள் நல்லதான் சார் போயிருக்கு. இப்போது ஒரு துணை நடிகர் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா எல்லாரும் துணை நடிகர் தான். ஹீரோவுக்கு கீழே இருக்க எல்லாருமே துணை நடிகர் தான். அது சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறது, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே சப்போர்ட்டிங் ஆக்டர் தான். இது வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கிறது. ஆமாம், பிகாஸ் இப்போ என்னென்ன அப்பா திரைப்படத்தில் எனக்கு சிறந்த துணை நடிகருக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதில் யார் ஹீரோன்னு கேட்டேன் நான். அதுவும் வந்து பெரிய அவார்டு இப்போ யாரும் கொடுக்கல, இந்த சாதாரணமாக கொடுப்பாங்கல்ல ஒரு அவார்டு வந்து வருஷம் கொடுக்கறது, இந்த மாதிரி இதில் கூட சிறந்த துணை நடிகர் அப்படின்னு போட்டு அப்பா அப்படின்னு போட, சரி சிறந்த துணை நடிகர் நான், ஓகே. இப்போ அந்த படத்தில் யார் ஹீரோ, அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் எதுவுமே துணை நடிகர் அப்படின்னா அந்த முதன்மை கதாபாத்திரத்துலேருந்து கீழே இருக்க எல்லாருமே துணை நடிகர்கள் தான். நீங்கள் அந்த முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்த படங்கள்னா எதுன்னு சொல்லுவீங்க? சாட்டை பண்ணோம், அப்பா பண்ணோம், தொண்டன் பண்ணோம். ஆமாம், ஆக்சுவலி டான்லேயே நீங்கள் ஒரு மாதிரி டான்ல அப்பா பண்ணோம், ரைட்டர்னு ஒரு படம் பண்ணோம். சூப்பர், நல்ல படம் சார். நான் இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட ஃப்ராங்க்லின் கேட்டேன், அடுத்த படம் எப்போ பண்ண போறீங்க? ரெடி ஆயிடுவாரு. பிகாஸ் சூப்பர் ஃபிலிம், எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம்னா எனக்கு நான் பார்த்தோன்னே ஒரு 2-3 நாள் எனக்கு அவ்வளோ பாதிப்பு அந்த படத்தில்.
அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது இப்போ எந்த ஓடிடியில் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா? எங்கன்னு தெரியல. பட் ஆனால் சூப்பர் ஃபிலிம். ரைட்டர் நிறைய படங்கள் சார், நிறைய படங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நம்ம இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின்லாம் சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் எங்களை வந்து நாங்கள் வந்து அம்மாவாக நடிக்கவோ இல்லை, இது அப்போ இல்லை 80s ஓகே. பட் இப்போ வர ஹீரோயின் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆக்ட்ரஸ் என்கிட்ட சொன்னாங்க, அவங்க வந்து 2 குழந்தைங்களுக்கு அம்மாவை நடிக்க சொன்னாங்க. எனக்கு ஒரே பயம், ஏன்னா இது பண்ண அப்புறம் என்னை வந்து அந்த மாதிரி தான் ரோல் கொடுப்பாங்களோ, இல்லை எப்போவுமே அந்த மாதிரி ஹீரோயின் ரோல் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அந்த மாதிரி பயத்தில் ஒரு ஆப்ரேட் பண்ணேன்னு சொன்னாங்க. மேல் ஸ்டார்ஸ்க்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் நடக்குதா? இல்லை சார், இல்லை சார். நமக்கு கரெக்டாக நமக்கு என்ன வந்து சேரணுமோ அதான் சார் வந்து சேரும். அந்த இடத்துல நம்ம வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா கூட, அது நம்ம வந்து வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா கூட, அப்புறம் அது வேற ஒருத்தங்க பண்ணும்போது நல்லா போகுது அப்படின்னா நம்ம வருத்தப்பட்டுட்டு தான் இருப்போம். நமக்கு அந்த நேரத்தில் அந்த அலைன்மெண்ட் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் ஒரு ப்ராஜெக்டை பேசிட்டு இருக்கும்போது இதை தான் சொன்னாங்க. நீங்கள் இப்போ சொன்ன விஷயம் தான் சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு தான் சொல்லிட்டு என்னன்னா, அவங்க அந்த படம் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு ஆக்ட்ரஸாக வந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அப்போவே அந்த எக்ஸ்ட்ரீம் போய் பண்ணிட்டாங்க. இப்போ டோட்டலாக வேற ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்ட்ரஸோட கையில் தான் இருக்குது, அவங்க கையில் தான் இருக்குது. நான் தான் சொன்னேன், அவங்கக்கிட்ட பேசும்போது சொன்னேன், ராதிகா மேம் மாதிரி நீங்கள் வந்து இன்னும் 40-50 வருஷத்துக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ நடிக்க தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவாயிடுச்சு. எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நிற்கிறவங்க தான் காலம் கடந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் தான் அவங்கெல்லாம். இப்போ நானும் அவங்களும் ஒரு வெப் சீரிஸ் நம்ம அமேசானில் ஒன்று பண்ணியிருக்கோம், தெலுங்கில், இஸ்கப்பட்டினம்னு ஒன்று. அப்போ தான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, அது வந்து சார் நமக்கு எது அமைதுன்றது தானே சார். ஒன்றும் இல்லை, சாட்டை வந்து போராளி ஷூட்டிங் டைமில் சாட்டை வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா, அந்த கதை வந்து இதை எப்படியா சொல்லிடணும் அந்த கதையை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனோம். இப்போ நீங்கள் சசிகுமார் பற்றி சொன்னீங்க இல்லையா, வெற்றிமாறனை பற்றி சொல்லுங்கள். வாட் இஸ் அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? அவர் என்னுடைய குரு, அப்படி தான் நான் பார்க்குறேன். சசிகுமார் ஒரு மோர் லைக் அ ஃப்ரெண்ட் லெவல். அவர் என் தம்பி அண்ணன் அந்த மாதிரி. இவர் வந்து எப்படின்னா, இவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். வெற்றிமாறன் சாரை வந்து கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். அவர் ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்வென்ட் பண்ணுவார், டிஸ்கவர் பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு பார்த்தா நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அவர் சொல்ல அவர் ஒரு சில நேரத்தில் வேகமாக டைலாக் சொல்லுவார். அப்போ அந்த பேப்பர் எடுத்துகிட்டு நான் அதை ஷார்ட் ஹேண்டில் எழுதுவேன். நான் திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்ப்பேன். அங்கே போனால் நான் எல்லாமா கலந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் கூடவே பார்க்கும்போது இன்னும் நிறையா சக்தி கிடைக்கும், நிறைய விஷயங்கள் பண்ண தோணும். இப்போது விசாரணை வந்து அதோட பட்ஜெட்டுக்கான வெற்றியை பெறுது இல்லை, அது பிளாக் பஸ்டரால். பிகாஸ் அது ஒரு இப்போ வந்து சீரியஸ் படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? பட்ஜெட்டை குறைவாக வச்சுக்கணுமா? அந்த மாதிரி வாட் ஆர் சம் ரூல்ஸ்? இல்லை, நம்பர்ஸை மைண்டில் வைக்காமல், நம்பர்ஸை மைண்டில் வைக்காமல், அதான் நம்பர்ஸ் மீன்ஸ் நமக்கு இது வந்துடும் அது போயிடும் அப்படின்னு மைண்டில் வைக்காமல், கதை என்ன கேட்குதோ அதை பண்ணோம்னா அது ஒன்று செய்யும் சார். இந்த விசாரணையெல்லாம் வந்து நல்லா தான் போச்சு. அதுக்கு பிறகு நம்ம ஆஸ்காருக்கு போய் கேம்பெயின் பண்ணுறது கொஞ்சம் செலவு பண்ணோன்னு சார் சொன்னாங்க அன்றைக்கி 10வது வருஷம் மீட்டிங்கில். அதுதான் நமக்கு செலவாக இருந்ததே தவிர மற்றபடி பண்ணதுக்கான விஷயங்கள் அது எப்பவுமே கொடுத்துரும் சார். ஸோ அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க இப்போ. கண்டிப்பாக தியேட்டரில் ஒரு சீரியஸான ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக சார். சார் கிட்டத்தட்ட 900 பேர் 1000 பேர் உட்கார்ற தேட்டர் அது வெனிஸில். படம் முடிகிற வரைக்கும் பின் ட்ராப் சைலன்ஸ். படம் முடிஞ்சதுக்கப்புறம் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் ஒரு 6 பேர் 7 பேர் எழுந்து நிற்கிறோம். 1 நிமிஷத்தில் நிறுத்திடுவாங்க. அப்படி கைத்தட்டல் அப்படி குறையும் போது நிறுத்திட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சா திரும்ப ரைஸ் ஆகுது, திரும்ப நிறுத்துறாங்க, திரும்ப ரைஸ் ஆகுது. ஃபஸ்ட் டைம் வெற்றி சார் என்கிட்ட கேட்குறாரு, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில கனி அப்படின்னாரு. சார் எனக்கும் தெரில சார் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாத்துக்குமே நம்ம நிஜமாக உண்மையாக உருத்தோட ரத்தமும் சதயமாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வைக்கும்போது அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க சார். இந்த போனால் போகுது ஏதோ ஒரு கடமைக்கு பண்ணோம், அப்படியே இந்த பக்கம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அங்கிட்டு சினிமா பண்ணுவோம், இதை வந்து இந்த காரணத்துக்காக தான் சினிமாவுக்கு வந்தோம் இப்படின்றவங்க தனியாக தெரிவாங்க சார். தனியாக தெரிஞ்சிடும். அது அழகாக புறக்கணிக்கப்படும், அழகாக தள்ளி விட்டுறப்படும். உண்மையாக உழைக்கிறவங்கள எப்போவுமே சினிமா விட்டதே இல்லை சார். இப்போ அந்த உண்மையாக உழைக்கிறவங்க அவங்க ஒரு சைடில் இருக்காங்க, நீங்கள் அந்த இன்னொரு சைடு சொன்னீங்கல்ல, இப்போ அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா போவேன். நீ போவீங்க? அது நீ இதில் நான் அதில் பாகுபாடெலாம் பார்க்குறது இல்லை சார். எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து என்னென்னா தவிர்க்க முடியாத ஒரு மனிதர் அங்கேருந்து கூப்பிடுவார்.
சரி வாங்க போவோம். இல்லை நீ இந்த இடத்துல உன் பேரை சொன்னதுனால தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பே கிடச்சிருக்கு, நீ வந்து நின்றுட்டேன்னா போதும் அப்படின்னா சரி வா, நான் எதுக்கு ஒன்று. ஆனால் உள்ளே போகும்போதே தெரியும் இது ஒன்றும் தேராதே, இவன் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்லாம் தோணும். ஆனால் வேறு வழி இல்லாமல் போய் நிற்பேன். பட் நீங்கள் பணத்துக்காக பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் சார். பணத்துக்காக மீன்ஸ் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் கிடையாது சார். நான் நிறைய பெரிய ஹீரோஸ் படங்கள் எல்லாமே வந்து என்னென்னா சார், ரொம்ப சௌரியங்களோடு கூடிய படங்களாக இருக்கும் சார். எப்படின்னா சார், அந்த ஹீரோ 11 மணிக்கு வராருன்னா நம்ம 11 மணிக்கு போனால் போதும். அவர் 4 மணிக்கு போயிட்டாருன்னா நம்மளை 4 மணிக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்கு இடைவெளி நிறையா இருக்கும். நம்ம அதில் உட்காந்து எழுதலாம், படிக்கலாம், நல்ல சம்பளம் தருவாங்க. அதே மாதிரி இன்னொரு சில ப்ராடக்ட்டுக்கு போவோம், காலைல 7 மணிக்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் போவாங்க. இங்கே நமக்கு சம்பளம் இருக்காது, ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் போய் பண்ணுவேன் சார். சூப்பர் ஆன்சர். ஐயோ, இந்த வியூ பாயிண்ட் நான் பார்க்கவே இல்லை. வெரி குட் ஆன்சர். பிகாஸ் நீங்கள் சொன்னது வந்து ஆக்சுவலி கரெக்ட். பிகாஸ் நிறைய பெரிய ஹீரோக்கள் வந்து எல்லாமே அவங்கள சுற்றி தான் ரிவால்வ் ஆகும். வேற ஆமாம். ஸோ அது வந்து சார் இப்போ கூட ஒரு படம் சார், பெரிய ஹீரோ, நான் 140 நாள் நடித்தேன் படத்தில். நான் 5 நிமிஷம் இருந்தாங்க, பெரிய விஷயம். ஆனால் இது எடுக்கும் போதே எனக்கு தெரியும், ரோப்பில் கட்டி தொங்க விடுறாங்க, பயங்கர ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஏன்னா அதில் ஹீரோ இல்லையே. நான் அதையும் கேட்குறேன் டைரக்டர்கிட்ட, ஹீரோ இல்லையே, இது வராதே, எதுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா, இல்லை வரும் நடிங்க அப்படின்னாரு. நான் சொன்னது தான் நடந்தது. பட் ஆனால் இது எனக்கு தெரிஞ்சே தான் பண்ணுவோம். சரி பரவாயில்ல, வரட்டும் போட்டோம். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு எவ்ரிதிங் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஒரு அப்படிதான் சார். அப்படிதான் நீங்கள் பார்க்கல. அதில் வேற எது வந்தாலும் ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதுதான் சார். அதான் அதாவது ரோப்பில் தொங்குற பயிற்சி அப்படிதான் எடுத்துக்கிறது. இது வந்து இப்படி போன வாட்டி இப்படி போனோம், அந்த வாட்டி இப்படி போய் பார்ப்போம். இப்போது நீங்கள் மலையாள படங்கள்லேயும் நடிச்சிருக்கீங்க. இப்போ எல்லாருமே வந்து மலையாள படங்களை பற்றி ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க. எப்போவுமே பேசுனது தான். பட் இப்போ ஓடிடிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே அங்கே ஒரு கல்ச்சர் டிஃப்ரென்ஸாக இருக்கா, இல்லை ஹவு டு யூ ஃபீல் இட்? இல்லை சார், நான் பார்த்ததில் உழைப்பு தான் சார். அந்த காலையில் 7 to 9க்குள்ளே ஒரு சீன் எடுத்து முடிச்சுவாங்க. அதுவும் மோகன்லால் சார் படம். நான் ஷிக்கார்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் கடைசியாக ஒப்பம் பண்ணேன். ஒப்பத்துக்கு அப்புறம் தான் பிரியன் சார் சொன்னார், இன்னொரு 10 வருஷம் கழிச்சாலும் அவர் பிளைண்ட் ஆக்ட் பண்ணுவார்ல. சார் பிளைண்ட் ஆக்ட் பண்ணுவார், நான் வில்லனாக பண்ணியிருந்தேன். ஒப்பம் ரிலீஸ் ஆகுது, முதல் முறையாக வில்லனுக்கு கை தட்டுறாங்க. அன்னைக்கு கூப்பிட்டு என்கிட்ட சொன்னார், பிரியன் சார் சொன்னார், லாலுக்கு ஆப்போசிட்டில் நடித்து ஒருத்தன் கைத்தட்டு வாங்குறதுன்னா அது நீ தான். இனி கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வராத, நல்ல கதாபாத்திரம் கிடைச்சா நடி, இல்லைன்னா நீ பண்ணாத, உன்னை வந்து மலையாள ஆடியன்ஸ் மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு. நான் இப்போ வரைக்கும் பண்ணல, ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆக போகுது. கரெக்டான ஒரு கதாபாத்திரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் என்னென்னா 7 மணிக்கு ஆரம்பித்தோம், அந்த 7 மணிக்கு ஒரு ஒர்க்கு. அதே மாதிரி ஒப்பம் பண்ணும்போது கூட இரவு இத்தனை மணி வரைக்கும் ஷூட்டிங்னா அத்தனை மணி வரைக்கும் போகும். சாருக்கு அப்போ வந்து சாரோட வயசுக்கு வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதில் மோகன்லால் சார் சொல்லுவார், சொன்னால் கேட்குமாண்ணா, விழுந்தா விழுந்துடணும், விழுந்தால் தான் அது ஓகே ஆகும், இல்லைன்னா இன்னொரு வாட்டி விளைச்சோ. அது அவங்களுக்குள்ள 44வது படமோ ஏதோ ஒப்பம். ஆனால் அந்த அன்பும் அந்த உழைப்பும் இருந்துச்சு பாருங்கள். அவங்க 2 பேரும் அந்த ப்ராடக்டை நேசிக்கிறது, அதெல்லாம் பார்க்கவே முடியாது சார். இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு வெற்றியோட விடுதலை ஆகட்டும், இதை பற்றியும் குமாரராஜா பற்றியும் சொல்கிறாங்க. தட் அவர் நிறைய டேக்ஸ் எடுப்பாங்க, நிறைய போயிட்டே இருப்பாங்க. சில ப்ராடக்ட்ஸ் வந்து கச்சிதமாக பிளான் பண்ணி இது பண்ணி முடிச்சிடுவாங்க. வெற்றி என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஐம் டிஸ்கவரிங் த மூவி அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் படத்தை வந்து ஒரு பிளானோட இறங்க மாட்டேன், அந்த ஒரு லைனோட இறங்கி அந்த படத்தை நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன் ஆஸ் ஐ ஷூட் இட் அப்படின்ட்டு. இந்த அப்ரோச்சை நீங்கள் எப்படி? எங்களுக்கே அப்படி தான் ஒரு சில நேரம் தெரியும். ஒரு சில நேரத்தில் ஷார்ட்டில் இருப்போம்ல, அப்போ வந்து ஷார்ட் வச்சுருப்பாங்க, சார் அமைதியாகவே இருப்பாங்க, நாங்கள் நடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அதே ஷார்ட், சேம் ஷார்ட் வேறு ஒரு இடத்துக்கு வரும், வேறு இடத்துக்கு வந்து அதே பண்ணுங்கள், இப்போ பண்ணதே பண்ணுங்கம்பார். பண்ணதே பண்ணும்போது போயிட்டு இருக்கும்போதே ஐ காட் இட் அப்படிம்பார். ஐ காட் இட்னா ஐயோ அப்போ இதுதான் படத்தில் வரப்போகுது அவனு. நாங்களும் அது ஆர்டிஸ்டாகவும் அவரோட டிஸ்கவர் பண்ணி போகும்போது தான் அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வெற்றி சார்கிட்ட போகும்போது வந்து இந்த டேட்டு, இந்த 4 to 7 இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. அவர் 4 to 7ன்னு சொன்னார்னா முன்னாடி ஒரு 2 நாள், பின்னாடி ஒரு 4-5 நாள் வச்சுக்கிட்டு தான் போவோம். அப்படி போகும்போது தான் அது அங்கேயே கிடப்போம். முன்னாடி வந்து நான் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நாகா சார் சொல்லுவோம், ஸ்மால் ஸ்க்ரீன் பண்ணும்போது இந்த விடாது கருப்பு இதெல்லாம் அப்போ அங்கே நம்ம கவிதாலயாவில் பண்ணும்போது நாகா சாரோட டீமே அப்படி தான் இருப்போம். அப்போ நான் நாகா சார்ட்டையும் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எப்படின்னா இரவு பகல் இருக்காது, வேலை மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். யாருக்காக முடியலையா, நீ கொஞ்சம் போய் தூங்கிக்கோ,
நீ வா நீ போவோம், இப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். அப்படி தான் வெற்றி சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதும் அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். அது வந்து எப்படின்னா இந்த அவங்க தளத்தில் நின்று பேசுகிறதே கிடையாது. நான் நடிகன், நான் வந்து இது, நான் இது, அப்படி எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணும். அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இப்போ வந்து உங்களுக்கு நடிகனா சந்தோஷம் தந்த படங்கள்னா லெட்டர்ஸ் இது வந்து என்ன நல்லா யூஸ் பண்ணிச்சுப்பா, இவங்க நல்லா என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எந்த படங்களை சொல்லுங்கள்? நிறைய படங்கள் யூஸ் பண்ணியிருக்கு சார். இப்போ லேட்டஸ்ட்டாக காந்தா சொல்லுங்கள் சார். காந்தா வந்து சார் அந்த காந்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஐயா கெட்டப்போட மட்டும்தான் நான் வந்து துல்கர் சாரை மீட் பண்ணுவேன் அந்த செட்டில் ஃபுல்லாகவே. நார்மலாக போய் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போய் நான் அவரை பார்த்ததே கிடையாது. நேராக வந்து இறங்கி இது உங்ககிட்ட செல்வா சொன்னதா? இல்லை, நாங்கள் நார்மலாகவே அது அப்படி ஆயிடுச்சு. செல்வா அப்படி சொல்லவே இல்லை. பட் நான் செல்வாவே அப்படி தான் பார்த்தேன். செல்வாவை பார்க்கும்போது நான் நார்மலாக பார்த்ததே இல்லை. அந்த ஒரு முறை அந்த கெட்டப் போட்டு இதுதான் ஐயான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரொமோஷன்ஸுக்கு வரும்போது தான் இது யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. அப்போ தான் நார்மல் மனிதர்கள் ஆனோம். ஆனால் அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த ஐயாவாகவே தான் பயணப்பட்டோம். அது வந்து பெரிய கிஃப்ட். அந்த படத்துக்கு உழைச்ச உழைப்பெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஆமாம், அந்த படம் வந்து ஒரு லைக் அதை பார்க்கும்போதே அது தெரியுது. தட் இஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்கங்கிறது அது பார்த்தாலே தெரியுது. சில படங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். தட் இஸ் ஒரு மாதிரி ஒப்பேத்திருக்காங்க, ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அது பார்த்தாலே தெரியும். பட் இதில் எவ்ரி திங் வாஸ் ஸோ வெல் டன். நீங்கள் நடித்த படங்களில் சம்டைம்ஸ் ஆஸ் எ டைரக்டர், பிகாஸ் நீங்கள் டைரக்டராகவும் இருக்கீங்க இல்லையா, இப்போது நீங்கள் நடிக்கிறப்போ நீங்கள் டைரக்டர்ஸை பார்ப்பீங்களா? இவங்க இதை எப்படி பண்ணுறாங்க, அவங்க அதை எப்படி பண்ணுறாங்க? நிறைய கவனிப்பேன். ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குநர்கள் இருந்தால் நான் அவங்க பக்கத்துலேயே இருந்து நானும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி பார்த்ததுன்னா நான் ரஞ்சித் கூட காலா பண்ணும்போது, காலா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு படைப்பு. ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை செஞ்ச ஒரு படம். அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ராங்க்லினோட ஏதாவது 7 மணிக்கு ஃப்ராங்க்லின் வர சொல்லுவார். நான் 7 மணிக்கு ரெடி ஆகி போனால் அங்கே ஸ்டார்ட் கேமரான்னு வேறு ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருப்பார். 6:30 மணிக்கு எடுத்துகிட்டு இருப்பார். 35 நாள் தேதி வாங்கினாங்க. 28 நாளில் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளம்புங்கன்னு அனுப்பிச்ச ஒரு டைரக்டர் ஃப்ராங்க்லின். அப்புறம் தெலுங்கு படத்தில் பார்த்தா திருவிக்ரம் சார். திருவிக்ரம் நான் இப்போ ப்ராடக்ட்லாம் போனோம்னா அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர் ஒவ்வொரு அதை ஆர்டிஸ்ட் கையில் விடுவார். பண்ணு என்ன கட் டைலாக் முடிஞ்சோடனே கட் சொல்ல மாட்டார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவார், ஏறதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர். ராஜமௌலி சாரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு உதவி இயக்குனர் மாதிரி தான் உட்காந்துருப்பேன். நீங்கள் போங்க கேரவன் போங்கம்மா. இல்லை சார், அங்கே போய் என்ன செய்ய, இது இங்கே உட்காந்து அவங்கள பார்த்து இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி. இப்போது ரஞ்சித்தோட ஒர்க் பண்ணது அந்த யூனிவர்சிட்டியில் போனது அந்த ரஞ்சித் வந்து சார் நம்மக்கிட்ட பேசுவார் சார். இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த ஆக்சிடென்ட் சீனுக்கு அப்புறம் காலால் அந்த ஆக்சிடென்ட் சீன் ஆகி அந்த முதல் மகன் மரணத்திற்கு பிறகு நான் அழுகிற மாதிரி நான் போர்க்குள்ள அழுதுட்டு இருக்கும்போது ஒரே சிங்கிள் ஷாட்டில் உள்ளே போய் யார் இறந்தாங்கன்றதை அங்கே தான் ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ஷாட்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட என் தோளில் கை போட்டு, இதுதான் இப்படி இருந்த இந்த குடும்பத்துக்காக நீ இப்படியெல்லாம் இருந்திருக்க, இப்போ இந்த குடும்பத்தில் நீ தூக்கி வளர்த்த புள்ள இப்போ இல்லை, இதுக்கு நம்ம உசுறு கூட போயிருக்கலாம், அந்த புள்ள வாழ வேண்டிய புள்ள போயிருச்சே இப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் அவர் பேச ஆரம்பிக்கும் போது அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ரெடி டேக் அப்படின்னோட அப்படியே அதாவது நம்மக்கிட்ட மெதுவாக இன்ஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு உழைப்பாளி அவர். ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும்? ஆக்சுவலாக வந்து கேபி சாரோட ஆரம்பிச்சு நான் 96 ஜாயின் பண்ணேன் சார். ஆச்சு சார், ஆல்மோஸ்ட் 30 வருஷம் ஆக போகுது. அடுத்த வருஷம் 92 வந்தேன். 96 சுந்தர் கே விஜயன் சார்ட்ட ஜாயின் பண்ணேன். 98 கேபி சார்ட்ட ஜாயின் பண்ணேன். 99 டைரக்டர் ஆகிட்டேன். இப்போது நான் கேபி சாரோட பயங்கர ஃபேன். ஆனால் அவரோட கடைசி 2 படங்கள் வந்து விமர்சனம் என்ன வந்ததுன்னா, இது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணலை, அவருக்கும் மக்களுக்கும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அவங்கவுங்க கருத்து தான். பட் நீங்கள் வந்து டு யூ திங்க் தட் ஒரு டைரக்டருக்கு வந்து ஆஸ் எ டைரக்டர், பிகாஸ் நீங்களே ஒரு டைரக்டர், மக்களோட டேஸ்ட் அன்றைக்கி என்ன டேஸ்ட்டுங்கிறது அது இல்லை சார். அது தேவையில்லை சார். அது இல்லை சார். இல்லைன்னா தேவையில்லை. அது தேவையில்லை சார். நம்ம இப்போ கேபி சார் என்ன சொல்கிறாரு இந்த படத்தில், இப்படி தான் சார் பார்க்கணும். ஒன்றும் இல்லை சார், 96 வயசு சங்கீதம் சீனிவாசராவ் சார் இப்போ டைரக்ஷன் பண்ண போகிறாரு. அந்த வயசில் ஷார்ட்கட் சொல்கிறதே பெரிய பெருமை சார்.
அது வந்து அது கொண்டாடப்பட வேண்டிய ப்ராடக்ட் சார். அதில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு சில படங்களுக்கு வந்து கருத்தே சொல்லக்கூடாது சார். அதை பகுப்பாய்வு பண்ணுவதே தவறு. அது வந்து கொண்டாடப்பட வேண்டிய படைப்பு. இப்போ கேபி சார் வந்து 81 வயசு படம் பண்ணுறாரு, 76வது வயசில் 100வது படம் பண்ணுறாரு. இப்போ 100வது படம் வந்து பண்ண சொல்லுங்கள், யாராவது 100வது படம் வர சொல்லுங்கள் பார்ப்போம். 100வது படத்துக்கு போகிறோம், முதல் நாள் ஷூட்டிங் சிலோனில், வெளியே வரமாட்டேன்றாரு ரூம்லேருந்து. நான் தான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக நிற்கிறேன். உள்ளே போய் பார்த்தா அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக மைண்டில் வரமாட்டேங்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. சார் அவன் ஒரு படம் அரை படம் எடுத்துகிட்டு எல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், 100வது படம் எடுக்கிறதுக்கு என்ன சார் பயம்? அப்போ தான் சொல்கிறாரு, பயப்படணும், பயந்தால் மட்டும்தான் நீ சரியாக செய்வ. சரி வாங்க அங்கே போய் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அங்கே போய் எப்போவுமே ஷார்ட் நம்பர் 2 கொடுக்க சொல்லுவார். இப்போ தானே கிளாப் போர்டு எல்லாம் போச்சு. அப்போல்லாம் வந்து கிளாப் போர்டில் ஷார்ட் நம்பர் 2 கொடுக்க சொல்லுவார். இதற்கு முந்தைய ஷாட் ஒன்று இருக்குது, அது இதை விட சிறப்பான ஷாட் அப்படின்னு நினச்சிட்டே வேலை பாரு. அந்த முந்தைய ஷாட் கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம், கிடைக்கலன்னா இதுதான் சிறப்புன்னு வச்சுட்டு போயிட்டே இரு அப்படின்னு. ஒரு மாதிரி உழைப்பாளி, அவரை மாதிரி வேலை செஞ்சோம். கடைசி கதை சார். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்க? நான் இந்த சென்னையில் தான் இருக்கேன். உடனே வா. உடனே போனால் 2 பவுண்டர் ஃபைல் கொடுக்குறாரு. இது படி, இதை அடுத்து எடுத்துடலான்னு நினைக்கிறேன், நான் எடுக்கலைன்னா நீ எடுத்துரு அப்படின்னாரு. நீங்கள் தான் எடுக்கிறீங்க, நான் கூடவே இருக்கேன், வாங்க அப்படின்னு. திரும்ப நான் அங்கேருந்து வள்ளுவர் இது நம்ம வலசரவாக்கம் வர்றதுக்குள்ளே படித்து முடிச்சிட்டேன். படித்து முடிச்சா திரும்ப போகிறேன். சார் இது உடனே ஆரம்பிச்சிருவோம், கடவுள் காண்போம் வா, அதான் டைட்டில். முதல் டைட்டில் வந்து தி எண்டு. அவர் ஒரு ட்ராமாவுக்கு வச்ச டைட்டில் தி எண்டு, முதல் டைட்டில். அவருடைய கடைசி டைட்டில் வந்து கடவுள் காண்போம் வா. நான் சொன்னேன் சார் இது உடனே ஆரம்பிச்சிடலாம் சார். அப்படியா போயிடலாமா? அப்படி ஆரம்பித்தது தான் கைலாசம் சாருடைய மரணம் வந்து நிலைகுலைய வச்சிருச்சு டைரக்டரை. இது வந்து பொய்க்கு அப்புறம் இப்போ ஒரு 13 வருஷம் ஆச்சு ஐயா மறைஞ்சு. கரெக்டாக இறந்து போகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி. He never ran out of ideas. ஐயோ. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்னா யாரை சொல்லுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க சார். அது விதவிதமாக இருப்பாங்க. இப்போ கேபி சார்னா எனக்கு மொத்தமான ஒரு மனிதர். இப்போ நான் வெற்றிமாறன் சாரை பார்க்கும்போது ஒரு சில விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆவேன். அமீர் சாரை பார்க்கும்போது ஒரு சில விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆவேன். ஏன்னா அமீர் சார்கிட்ட நான் வந்து நாடோடிகள் பண்ணிட்டு இது பருத்திவீரன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நாடோடிகள் படம் மாதிரி கேபி சார் சொன்னார், அமீர் உன்னைய நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். என்னன்னா அமீர் சார் வந்து எப்படின்னா, அமீர் சார் ஒரு வகையான டிஸ்கவர் பண்ணுற மனுஷன் தான். அவரும் இன்வென்ட் தான் பண்ணுவார். பருத்திவீரனில் வந்து திடீர்னு பார்த்தா அந்த ஒரு சீனு 100 ஆட்டுக்கால் அப்படின்ட்டாங்க. 100 ஆட்டுக்காலா? 100 ஆட்டுக்கால்னா 25 ஆடு வெட்டணும். போய்க்கு ஆட்டுக்காலை கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ள திரும்ப அந்த தோலெல்லாம் பிரித்து அதில் உப்பை தேய்ச்சி அது ஒரு மாதிரியான ஒரு மேக்கிங். அதுக்குள்ளே இறங்கி அந்த படம் பூரா வேலை பார்த்தது நம்மளை மொத்தமாக கவிதையான ஒரு மனநிலையிலேருந்து மொத்தமாக மாற்றுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான இயக்குனர் தான். இவன் மாரி செல்வராஜை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட ரொம்ப நிறைய பேசியிருக்கோம். பட் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருவிக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் பயணப்படுற இயக்குநர்கள் தானே சார். நம்ம பாலச்சந்தர் சார் பற்றி பேசணும், அமீரை பற்றி பேசணும். இப்போ வந்து பருத்திவீரன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நிறைய காரணங்கள். ஆனால் ஒன்று வந்து ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், ஒரு லீடிங் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத உடைச்ச படம் அது. அது நிறைய அதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து சமீப காலங்களில் ஒரு அவன் நல்லவனாக இருக்கணும், ஒழுக்கமானவனாக இருக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், ஊருக்கு சேவை கடமை பண்ணணும், சேவை பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நான் கோட் ஆன் கோட்டை சொல்கிறேன், ஒரு பொறுக்கியை போயிட்டு நம்ம பொறுக்கின்னு சொல்கிற ஒருத்தனை போயிட்டு அவங்க சென்டரில் வச்சுட்டு இவனை பற்றி தான் நான் கதை சொல்ல போகிறேன்னு வந்து ஒரு அதே மாதிரி கேபி சார் வந்துட்டு நான் பெண்களை வச்சு மையமாக வச்சு நான் கதை சொல்ல போகிறேன், எனக்கு வந்து ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய படங்கள் பண்ணுறாரு. இப்போ வந்து ரெண்டுமே வந்து நடக்க மாட்டேங்குது அவ்வளோ. அதாவது ஹீரோனா நான் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே தான் இருக்க போகிறேன், அதே மாதிரி ஹீரோயின் ஓரியன்டாக அவ்வளோ படங்கள் வர்றது இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இயக்குநர்கள் தான் காரணம், படைப்பாளிகள் தான் சார் காரணம். படைப்பாளிகள் தான் காரணம். அதற்கு அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதை கொடுப்பாங்க. இப்போ கேபி சார் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு படைப்பாளியோட ஒரு 3 படத்தை பாரு, அந்த 3 படம் பார்த்தேனாலே அந்த படைப்பாளியோடைய கேரக்டர் சொல்லிடலாம். இப்போ நம்ம கேரக்டர் தான் நமக்குள்ளே இருந்து வெளியே வர்றது, நம்ம கேரக்டர் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும், கிளையாக ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும்.
மெயினாக வேற ஒன்று எடுத்துகிட்டு வரும். ஒரு சில நேரத்தில் மெயினாக நம்ம கேரக்டரை வச்சுக்கிட்டு கிளையாக வேற ஒன்று எடுத்துகிட்டு வரும். இப்போ நான் படம் எடுப்பது, நான் எழுதுவது எல்லாமே நான் கடந்து வந்ததை வச்சு தான், என்னை பாதிப்பதை வச்சு தான். ஒன்றும் இல்லை, இப்போ நேற்று தோணுச்சு இந்த எலெக்ஷன்ஸை வச்சு ஒரு படம் பண்ணோம். என்னென்னா இப்போ இந்த தேசத்தின் இந்த சட்டசபை எலெக்ஷனை விட படுபயங்கரமான ஒரு எலெக்ஷனாக ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனை பார்க்குறேன், டைரக்டர்ஸ் கவுன்சில் எலெக்ஷனை பார்க்குறேன், ஒரு ஃப்ளாட்டில் நடக்கிற எலெக்ஷன்ஸை பார்க்குறேன். அவ்வளவு தூரம் அதுக்குள்ளே, ஏன்னா எல்லாமே வேற வேறையா சுருங்குச்சு. இது வந்து நம்ம கடந்து வரும்போது இப்போ அது சம்மந்தமான ஆட்களை சந்தித்து பேச வேற ஒன்று வரும். அப்படி நம்மளை பாதிப்பதையும் நாம் கடந்து வந்ததையும் வச்சு படம் பண்ணுற இயக்குநர்கள் வேற. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களை மையப்படுத்தி நம்ம படிச்சிருப்போம் ஒரு சில கேரக்டர்ஸ். அவங்கள இப்போ டைரக்டர்லாம் அப்படி தான். இப்போ குணங்களும் ரணங்களும்னு ஒன்று. ஆக்சுவலாக அது வந்து டைட்டில் வந்து வேறு டைட்டில். அனுராதா ரமணன் எழுதின கதை. என்னுடைய 2வது மைக்ரோ மேக்ரோவாக பண்ணுறோம். அந்த கதையை போய் டைரக்டர்கிட்ட சொன்ன உடனே இதை உடனே பண்ணு அப்படின்னு சொல்லி அதில் வந்து அந்த சென்ட்ரிக் ஃபீமேல் சென்ட்ரிக் கேரக்டர் இருந்ததுனால அதை உடனே பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அதை நம் படித்ததை வச்சு அப்படியே எடுக்கிறது தான். அது வந்து படைப்பாளியோட மனநிலை சார்ந்த ஒரு விஷயம். நம்ம என்ன சொல்லணுன்றதை முதல்ல நம்ம முடிவு பண்ணால் தானே அதை சமூகத்துக்கு சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி கூட ஒரு சோகால்டு தப்பான ஒரு கேரக்டர் வச்சு சென்டராக வச்சு ஒரு படம் பண்ண முடியும். பண்ணி இப்போவும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கு. ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்காக ஒரு படம் பண்ணிட்டு அது ஜெயிக்க முடியும். இதெல்லாம் வந்து மித். ஆடியன்ஸ் எது வேணால் ஏற்றுக்க தயாராக கண்டிப்பாக சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆடியன்ஸ் எப்போவுமே க்ளீனாக இருக்காங்க சார். ஓகே, ஆடியன்ஸ் அற்புதமான ஒரு சார். நாம் சரியாக சொன்னோம், அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரி அழகாக சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை ஏற்றுப்பாங்க சார். ஸோ இப்போ ஒரு படம் சரியாக போகலைன்னா அதுக்கு வந்து இயக்குனர் தான் காரணம், ஆடியன்ஸ் இல்லை. கண்டிப்பாக சார். ஓகே, கண்டிப்பாக அது 100% சொல்கிறீங்க. 100% சொல்கிறேன் சார். ஓகே, அது வந்து ஒரு வேளை நாம் எடுத்து வைத்த நேரம், ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போன நேரம் வந்து என்ன மாதிரி நேரம்னு ஒன்று இருக்குது சார். இப்போ எலெக்ஷன் டைமில் கொண்டு போய் ஒரு நல்ல படைப்பை வச்சோம்னா அது போய் சேராது சார். அது அப்போ வந்து நீங்கள் வந்து படைப்பாளியை குறை சொல்ல முடியாது. அது வந்து அந்த நேரத்தில் அந்த சூழல் தான் அது எல்லாம் முடிவு பண்ணுறது. இதெல்லாம் பார்த்து தான் இப்போ எல்லாமே இந்த ரிலீஸ் டேட் அப்படின்ற ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதே இதெல்லாம் பார்த்து தானே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி அது போய் பிரச்சனையாகுது அப்படின்னா படைப்பில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பை சரி பண்ணணும்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர பார்வையாளர்களை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. பார்வையாளர்கள் வந்து சரியாக இருந்தால் வண்டி கட்டிட்டு வந்து பார்க்குற பார்வையாளர்கள் தான். இப்போ வந்து சில இதை வந்து என்னன்னு சொல்கிறது, இது சூப்பர்ஸ்டிஷனாக இல்லை ஒரு ஐதீகமாக என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. பட் இப்போ பராசக்தி வந்து பொங்கலுக்கு வந்ததில்ல. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ வந்திருக்கலாமே, எதுக்கு வந்து பொங்கல்னா ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் கொண்டாடுற நேரம், இப்போ போய் ஒரு சீரியஸான படத்தை ஏன் கொண்டு வராங்க அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்கல்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தட் இஸ் நீங்கள் சொன்னீங்க இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சில லைக் பொங்கல், புத்தாண்டு, தீபாவளி இப்படிப்பட்ட படங்கள் தான் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்க கவலையே கிடையாது. பட் அந்த வாட் யூ திங்க், அந்த இப்போ நான் போய் ஒரு தியேட்டரில் போய் ஜாலியாக இருக்கணும், அது இருக்கா சார்? ஆக்சுவலாக வந்து ஜாலியாக இருக்கணும். ஒரு முறை சிரிச்சிட்டாங்கன்னா அதற்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கதை சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு முறை சிரிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கதை சொல்லலாம். இதை தான் வந்து நம்ம அவங்கள ஏதோ ஒரு வகையில் இல்லை முழுக்க எமோஷன்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்கு தயாராக இருக்க ஆடியன்ஸும் இருக்காங்க சார். நின்று நிதானமாக இப்போ வாழை போன்ற படங்கள்லாம் இவ்வளவு எமோஷன்ஸை கேரி ஓவர் பண்ணி தாங்கிச்சுல, அதுக்கான ஆடியன்ஸும் இருக்க தான் சார் செய்கிறாங்க. அது வந்து இறங்குற சூழல் தான் சார். இப்போ நீங்கள் வந்து கதையை எழுதுறீங்கல்ல, லெட்ஸே இப்போ ஸ்கூல் பஸ்னால் படம் எடுக்கிறீங்க, இல்லை அப்பா, இந்த படங்களை நீங்கள் எழுதும்போது ஒரு நான் ரொம்ப எக்ஸாக்டாக கேட்கல, பட் நான் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு அப்படி பண்ண முடியாது. அந்த மாதிரி கிடையாது. அது கதையாக வந்து எடுத்துக்கிச்சுன்னா உண்டு. இப்போ இதில் என்ன ஸ்கூல் பஸ்லேயே போகிற போக்கத்தில் ஒரு 2-3 இடத்துல வந்து பயங்கர ஹிலேரியஸாக கொண்டு வந்திருப்போம். அதற்கு பிறகு சீரியஸான விஷயங்கள் தான் நிறையா வந்திருக்கு. அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது, அது அமைகிறது தான். இப்போ வினோதய சித்தம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வேற ஒன்று செஞ்ச ஒரு படைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் பதிலாகவே இருக்கும். ஆடியன்ஸோட நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆடியன்ஸ் ஆமாம் இல்லை இது இப்படி தான் நடந்துச்சு இல்லை இப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் அவங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டே போகிற ஒரு படைப்பாக இருக்கும். இப்போ அதை வந்து நீங்கள் ப்ரோன்னு எடுக்கும்போது பவன் கல்யாணுங்கிற ஒரு பெரிய ஸ்டாரை வச்சுட்டு ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கா? ஒன்றும் இல்லை. அது வந்து ஆக்சுவலாக எனக்கு எல்லா மாற்றங்களையும் பண்ணி கொடுத்தது திருவிக்ரம் சார் தான்.
இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணால் இது சரியாக வரும்னு சொல்லி எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தது அவர் தான். நான் ஒன்லி எக்ஸிக்யூட் தான் பண்ணேன். ஸோ அந்த அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இல்லை. ஸோ இப்போ தடயம் வந்து இந்த இந்த சீரீஸோட ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு புதுசாக என்ன தந்தது? புதுசாலாம் நான் ஒன்றுமே யோசிக்கல. எல்லாமே நடிப்பு தான். ஓகே. அதில் வந்து என்னென்னா ஒரு 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 வில்லன் நான் நடித்த ஒரு பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் ரொம்ப எளிமையான ஒரு பையனாக இருந்தான். நிறைய எளிமையான மனிதர்களை ஒவ்வொரு படைப்புலையும் அப்படி தான். ஒவ்வொரு படைப்பும் நமக்கு ஒருத்தரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் நம்மளோட வந்து சேருவாங்க. அப்படி தான் பார்க்குறேன் இதை. எனக்கு தடயம் அந்த மாதிரி ஒரு நிறையா நல்ல நண்பர்களையும் நல்ல நட்பையும் கொடுத்துருக்கு. அதை தாண்டி ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொன்னோன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாம், அதை நான் ரொம்ப விரும்புவேன். அதிகாரத்தில் இருக்க இப்போ நேற்று ஒரு படம் மலையாள படத்தை தமிழ் எடுக்கணும்னு சொல்லி வந்தாங்கன்னா ஒன்றுமே பேசலை. அந்த படத்தை பார்த்தேன், நான் இது பண்ணுறேன். வெள்ளம் அப்படின்னு ஒரு படம், குடியை பற்றி ஒரு படம், நான் ஒன்றுமே சொல்லலை. இதை தான் சொல்லணும் இந்த சமூகத்துக்கு. ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒருத்தர், நம்ம சமூகமே மாறிடணும்னு ஆசைப்படல, எங்கேயோ ஒரு படைப்பு யாரையோ ஒரு இடத்துல லேசாக அப்படி தட்டி கொஞ்சம் அப்படி ஒரு செகண்ட் அப்படி பார்த்து அவன் ஒருத்தன் சரியாயிட்டா போதும். அந்த தயாரிப்பாளர் என்கிட்ட சொன்னார், சார் ஊரே திருந்திடணும்லாம் நான் நினைக்கல சார், யாராவது ஒருத்தர், அந்த ஒருத்தர் யாரோ அவங்களுக்கான ஒரு படைப்பாக தான் இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னாரு. இதை விட வேறு என்ன வேணும், வாங்க போவோம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். என்ன சார் டேட்டு, நீங்கள் என்ன டேட் சொல்லுவீங்களோ வருவேன் நான், போங்க அப்படின்னு தான் அனுப்பிச்சி விட்டேன். அந்த மாதிரி ஒரு நல்ல படைப்புக்குள்ளே நம்மளாக போய் உட்கார்ந்துக்கிறது தானே. இப்போது நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தப்போ நீங்கள் நடிகர்களாக நீங்கள் அண்ணாந்து பார்த்தவர்கள் யார்? நான் ரஜினி சார். ஊரில் இருக்கும்போதே வந்து நான் தியேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தேன். நான் சிவப்பு மனிதன் படத்தெல்லாம் அத்தனை முறை நான் எடுத்து போட்டு நான் அந்த தேட்டரில் முறுக்கு வித்திருக்கேன். அந்த தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்து படத்தை ரஜினிகாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அதிதீவிர ரசிகன் நான் இப்போ வரைக்கும். இப்போ நீங்கள் படம் பண்ணும்போது சொன்னீங்களா அவர்? ஆமாம், அப்படியே பார்த்துட்டே இருந்தார். நான் தான் சொன்னேன், சார் அங்கே இருந்து இங்கே தூரம் வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கேன்றதே எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னா உழைப்பு அப்படின்னாரு. அவர் சொன்னார் உழைப்பு. ஆமாம், அதுதான் ஒரு மகிழ்ச்சி. அதற்கு பிறகு ரொம்ப பிரம்மாண்டமாக நான் பார்த்தது பாக்யராஜ் சாரை பார்த்தேன், டி ராஜேந்தர் சாரை பார்த்தேன். இவங்கெல்லாம் தான் நான் சினிமாவுக்கு வரணும் அப்படின்றத எனக்கு வாகை சந்திரசேகர் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய அந்த இயல்பாக இருக்கிறத ஏதோ நம்ம சொந்தக்காரர், நம்ம அண்ணன் இப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். அந்த மாதிரி இப்போது பாக்யராஜ் அண்ட் டி ராஜேந்தர் இவங்க கிட்ட நீங்கள் லைக் என்ன பிடிக்கும் அவங்கக்கிட்ட? எல்லா கார்டுமே அவர் போட்டுக்கிறாருல்ல டி ராஜேந்தர் சார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனிதர் எப்படி அதுக்கு அந்த எந்த இடத்துல போடுறாங்கன்னு பார்க்குறதுக்கே அந்த டைமில் போய் நிற்போம். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை எல்லாம் வரும்போது அங்கே எந்திரிச்சு நின்று விசில் பறக்கும். அது எல்லாமே தெரியும் ஒரு மனிதனுக்கு அப்படின்றத. இன்னும் அதில் தாண்டி அவர் வந்து சகோதரிக்காக ஒரு படம், தங்கைக்கு ஒரு கீதம், சம்சார சங்கீதம், மனைவி, அது அப்போ வந்து அழகா. அதே மாதிரி தான் பாக்யராஜ் சாரும் ஒரு க்ளீனாக ஒரு பிளாட் எடுத்தே கொண்டு வருவார். பவுனு தான் வந்து இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி ஒவ்வொரு படமுமே வந்து ஒவ்வொரு முந்தானை முடிச்சு வந்து கணவன் மனைவி கதை, இப்படி ஒன்று எடுத்துகிட்டு வருவார். அதே மாதிரி ஒரு எளிமை இருக்கும் அவங்களுடைய திரைக்கதையில், ரொம்ப ஒரு எளிமை இருக்கும். அந்த எளிமை தான். இப்போ அந்த உயிரிழவரை உஷா ரிலீஸுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஜெயபால் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், அவ்வளோ சந்தோஷம். ஸோ தேங்க்யூ. உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன விஷயங்களில் எனக்கு ரொம்பவே பாதித்த விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை வந்து நம்புறீங்க அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ரொம்ப, பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பிக்கை இருக்கும். இதனால தான் நான் இப்படி பண்ணேன், அதனால தான் நான் அப்படி பண்ணேன்ட்டு. நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஹார்ட் ஒர்க், யூனிவர்ஸ், இந்த ரெண்டுத்தையும் நம்பிட்டா நம்ம கண்டிப்பாக செட் ஆகிடும். நான் காற்றை நம்புவேன், எனக்கு கடந்து போகிற காற்றை நம்புவேன், நான் நிற்கிற ஆகாயத்தை நம்புவேன், நான் சொல்கிற வார்த்தையை நம்புவேன். ஏன்னா ஒரு வார்த்தையோ ஒரு எண்ணங்களோ இது எல்லாமே பிரபஞ்சத்துக்கு தெரியாமல் எதுவுமே இல்லை சார். நிறைய பேர் வந்து நம்ம இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அங்கே ஒன்று செஞ்சுருவோன்றது, இது எங்கேயுமே தப்பிச்சு யாருமே எங்கேருந்து தப்பிச்செல்லாம் போயிடவே முடியாது. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போகணும். அதனால் இந்த பிரபஞ்சத்தை முழுசாக நான் நம்புவேன். நிறைய உண்மையாக இருப்பேன் சார். அந்த உண்மைத்தன்மை தான் என்ன கொஞ்சம் அதை நான் உணர்வேன் சார். அதை நான் உணர்வேன். அதே மாதிரி எனக்கு இல்லை அப்படின்னு இது வரைக்கும் நான் எதுவுமே சொன்னதே இல்லை சார். எனக்கு ஒன்று வேணும்னு நான் நினச்சேன்னா அது என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சார். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதற்கு இந்த உண்மைத்தன்மையும் இந்த பிரபஞ்சத்தை நம்புறதும். நான் நிறையா நேரம் மண்ணில் வெறுங்காலில் நிற்பேன். ஏன்னா மழை பெஞ்சா நனைவேன், வெயில் அடித்தா காய்வேன். என்னென்னா எனக்கும்
இந்த ஆகாயத்துக்கும் இந்த பூமிக்குமான தொடர்பை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் சார். இதை பற்றி தனியாக ஒரு இன்டர்வியூ நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் தனியாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. This interview is presented by Title Sponsors GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. Powered by Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Mr. Gold, தரத்திலையும் அளவிலையும் no compromise. Darling AC திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் AC.